My apologies. அது இந்த fault தான். நானும் அது கவனிக்கிறேன். That's அப்புறம் okay. இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, right now I'm the only one who's working in CTech training center. என்னாச்சுன்னா, I don't know if I told you before. நீங்க நீங்க உங்களோட கிளாஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் தெரியல எனக்கு. The staff who usually replies to WhatsApp and even checks email, Kingfish open ட்ரை பண்ணாரு. He's a Bangladeshi Korean man. Kingfish open ட்ரை பண்ணிக்கல. He literally chopped up this half of his finger. இந்த ஹாஃப் இல்ல இந்த ஹாஃப் இல்ல இருந்தா கிங் ஓப்பனர் யூஸ் பண்ணா கத்தி வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப ஃபிங்கர்ஸ் கான் லைக் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்க இந்த அளவு ஃபிங்கர் இல்லை. Oh crap. Yeah, it's left hand, but it's still he can't do any work. He's decommissioned for next 4 weeks, 4 to 5 weeks. Wow. Very bad. ஒரு 2 minutes எடுத்து இது பண்றது விரல் இட்டு போச்சு, ரைட்? ஒன்றும் செய்ய முடியாது. It's insane. அதுவும் அன்ஷார்ப் நைஃப் தான் கட் பண்ணிருக்கு, டல் நைஃப் தான் கட் பண்ணிருக்கு. Okay. ஷார்ப் நைஃப் யூஸ் பண்ணா கூட பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. Yeah. குட் ஐட்டம் கேன்ல இருந்து and just oh my god, thinking about it is just gives me shivers. Okay, let's get started. One second, I'm just gonna see. Go ahead. Good morning Lakshan. Sorry, நான் உங்களுக்கு சொன்னான் பண்ணேன், உங்களோட மைக் வேலை செய்யல உங்களுக்கு. Not a problem at all. ஒரே நிமிஷம். ஓகே, நாங்க போன கிளாஸ் நாங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க பாசிவ் அண்ட் ஆக்டிவ் ஸ்கேன்ஸ் பத்தி நாங்க பேசினாங்க. அப்புறமா நாங்க ஒரு சும்மா ஒரு வெப் நோ ப்ராப்ளம், நாட் அ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நாங்க ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஸ்கேன் பத்தி கழிச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த ராவணா அந்த ஒரு அட்ரஸிங் இது காமிச்சிருப்பேன், ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு. அது இருந்தாங்க. இப்ப நாங்க நெக்ஸ்ட் லெசனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். And yesterday இங்க கனடா family day, so அதனால கணக்கு holidays, government holidays. We both actually forgot about it. We both came to the meeting and it's like just suddenly எங்கேயோ ஒரு இடத்துல சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்தது. முதல்ல ஸ்டாஃப அனுப்பிட்டீங்க போல இருக்காது. எனக்கும் கேலண்டர் நீங்க இந்த நாள் ஆஃப் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. So I immediately went and checked the calendar. And I was like, it's not been scheduled. And then I was like, I went Googling a little bit and then, okay, it's a family day. And so we just signed off. Yeah. Sorry. நானும் ஏன்னா ஸ்டாஃப் இல்லனால இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே என்னால பார்க்க முடியல. இட்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஓவர். அந்த பொடியனும் எவ்வளவு வேலை இல்ல. நானும் I didn't expect he was doing this much work. Sometimes when they do their job properly, you don't get to see என்ன நடக்குதுன்னு பின்னாடி. Yes. அண்ட் இப்ப அவங்க இல்லாதனால எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி. எனக்கு ஒன்று பேசிக்க முடியல என்னால. ஓகே, இதுல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் பெர்ஃபெக்ட், வெரி குட். முடிச்சிட்டோம். Okay. Okay, நாங்க இந்த மாதிரி different types of attacks பத்தி கலக்கிருக்காங்க. I think we didn't talk about that yet, right? I don't think so. Yeah, perfect, very good. Yeah, அது இப்பதான் வரப்போகுது. இந்த சில நேரம் I thought maybe உங்களோட கிளாஸ் கவர் பண்ணிட்டது இல்ல. Perfect, okay, no problem at all. Okay.
ஓகே, ஸோ நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன லெக்சர் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களோட காலிமேஷனுக்குள்ள ரன் உள்ள போய் நாங்கள் அதுக்குள்ள வந்து இது ஸ்டார்ட் பண்ண போறோம். கொஞ்சம் இந்த வாட் வெப்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமாண்ட்ஸ் இருக்கு, அது பார்க்க போறோம். ஓகே, இந்த மெயினா இந்த லெசன் வந்து நாங்கள் என்னன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் பத்தி எத்திக்கல் ஹேக்கிங் என்ன பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர் யார் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து வந்து எந்த டைப் ஆஃப் அட்டாக் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். ஓகே, இது ஏன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நாங்கள் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் போக நாங்க இந்த மாதிரி அட்டாக் நாங்க செய்ய போறோம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விரிவாக்கம் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா ப்ளீஸ் உங்க மைக் வேலை செய்யாட்டி நீங்க வந்து டைப் பண்ணுங்க, ஒரு இஷ்யூம் இல்ல. மைக் வேலை செய்யணும் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு பீ ஃபோன். ஷூர். ஓகே, பர்ஃபெக்ட். வாட் கம்ப்யூட்டர் வைரஸ்னா என்ன? கம்ப்யூட்டர் வைரஸ்னா என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ்ன்றது வந்து ஒரு பீஸ் ஆஃப் அந்த கோடிங்ல ஒரு சின்ன மெலிஷியஸ், அதாவது மீனிங் வந்து கோடிங் வந்து சின்னதா ஆல்டர் பண்ணி, இப்ப அந்த கோடிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணணும்னா அந்த பிரிண்டிங் மூலியமா அந்த கோட் ரன் பண்ணும் போது அந்த பிரிண்டிங் ஒரு சேர்த்து என்னோட செய்யணும், இல்லாட்டி அந்த பிரிண்டிங் வந்து வேற ஏதாவது ஒரு தப்பான விதத்துக்கு நாங்கள் யூஸ் பண்றதா வந்து வைரஸ் சொல்றது. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வைரஸ் இஸ் அ பீஸ் ஆஃப் மெலிஷியஸ் கோட் that attaches itself to a clean file and spreads from one computer to another, corrupting data and disrupting operation. வைரஸ் ஒரு மெயினான விஷயமே என்னன்னா ஒரு டேட்டாவை கரப்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேலையை நிப்பாட்டுறதா இருக்கும். ஓகே, இதான் ரெண்டு டெஃபினிஷன் தான் வைரஸ்க்கு மீனிங் வந்து ரெண்டு விஷயம் செய்ய முடியும். ஓகே, ஒன்று டிஸ்ட்ரக்ஷன், அதாவது வேலையை செய்ய தடுக்கிறது. இன்னொன்று வந்து அது வந்து ஒரு ஃபைலை வந்து கரப்ட் பண்றது. கரப்ட் பண்றதுக்கு வந்து என்னோட இது இருக்குன்னா வேற ஆட்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதும் கரப்ட் பண்றதுதான், அதே மாதிரி அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணாம விடுறதும் கரப்ட் பண்றதுதான். ஓகே, அந்த ஒரு டெர்மினாலஜி புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் சொல்லிட்டு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் என்னன்னா தன்னைத்தானே காப்பி பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் லைக் கேன்சர் செல் மாதிரி, ரைட்? இப்ப எங்க உடம்புல கேன்சர் செல் வந்துட்டு அந்த செல் வந்து தன்னைத்தானே ஸ்ப்ரெட் பண்ணும், ரைட்? தன்னைத்தானே காப்பி பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணும். வைரஸ்க்கு அந்த சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஓகே, தன்னைத்தானே ஸ்ப்ரெட் பண்ற டைப் ஆஃப் வைரஸும் இருக்கு. அது என்ன செய்யணும், தன்னைத்தானே காப்பி பண்ணி வேற இடத்துல போய் பேஸ்ட் பண்ணி வச்சிடும். ஸோ அப்ப நீங்க போய் ஒரு இடத்துல அழிச்சாலுமே அதே ஃபைல் வேற இடத்துல இருக்கும் ரன் பண்றது. ஓகே, அண்ட் ஒரு ஆக்டிவ் மெக்கானிசம் இருக்கணும். வைரஸ்னா இது மூன்றுமே இருக்கணும். ஓகே, ஒன்று தன்னைத்தானே காப்பி பண்றதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கணும். இன்னொன்று வந்து என்னன்னா தனக்கு ஒரு ஆக்டிவேஷன் மெக்கானிசம் இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் மெக்கானிசம் பத்தி கொஞ்சம் காய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பேலோடு நாங்க சொல்லுவோம். ஓகே, மூன்று பேலோடுன்னு சொல்றது. இந்த பேலோடு வந்து என்னன்னா வந்து ஒரு ஆக்ஷன். இப்ப இந்த வைரஸ் வந்து இந்த ஃபைலை அழிக்கணும்னா அது ஒரு பேலோடு, அது ஒரு விதமான பேலோடு. ஓகே, இப்ப இந்த வைரஸ் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல போய் உங்களோட கம்ப்யூட்டர் பேக் அண்ட் ஆக்சஸை என்னோட கொடுக்கணும்னா அதான் பேலோடு. பேக் அண்ட் ஆக்சஸை கொடுக்கறதான் பேலோடு. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஓகே, இப்ப ஒரு மிசில்ல பேலோட் இருக்கிறது வந்து நியூக்ளியர் பேலோடா இருக்கலாம், இல்லாட்டி டிஎன்டி பேலோடா இருக்கலாம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் பேலோடுன்றது வந்து நீங்க கொண்டு போய் என்ன சேர்க்க போறீங்க இந்த இடத்துல. இப்ப கொண்டு போற ஃபிளைட் ஒன்று இருக்கும், அது கொண்டு போய் இறக்குற ஒன்று இருக்கும், ரைட்? இப்ப நார்மல் பேசஞ்சர் ஃபிளைட்ல வந்து அதோட பேலோட் வந்து பேசஞ்சர் தான். கார்கோ ஃபிளைட்ல அதோட பேலோட் வந்து கார்கோ. அது வந்து என்ன சாமானம் கொண்டு போறோம், இந்த வைரஸ்ல என்னென்ன பர்பஸ், அதான் பேலோட். ஓகே, ஸோ இது மூன்று இருக்கணும். ஒன்று வைரஸ் தன்னைத்தானே செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணணும். இன்னொன்று ஒரு ஆக்டிவேஷன் மெக்கானிசம் இருக்கணும். அது வந்து ஒரு கிளிக்கா இருக்கலாம், யூசர் இன்ட்ராக்ஷன் சொல்றத யூசரா போய் அதை போய் டபுள் கிளிக் பண்றது வந்து ஒரு ஆக்ஷன். என்ன வந்து டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்கலாம். ஓகே, இதான் வந்து இப்ப மெஜாரிட்டியான வைரஸ் யூஸ் பண்ணி டேட் அண்ட் டைம், இல்லாட்டி டைம் டியூரேஷன், டைம் டிலே இருக்கலாம், இல்லாட்டி யூசர் கிளிக்கா இருக்கலாம். ஓகே, மூன்றாவது இன்னொன்று இருக்குன்னா பை ட்ரிகர்ன்னு சொல்றத. இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அது அந்த ஹேக்கர் மிஷின் டர்ன் ஆன் ஆகி அந்த கமாண்ட் கொடுக்கிறது மட்டும் ரன் ஆகும்போது அது வந்து ட்ரிகரிங் மெக்கானிசம் சொல்றது. ஓகே, அது ஸோ அதில் தேர்ட் பார்ட்டி வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும் எப்போ ட்ரிகர் வருதுன்னு சொல்லி, அதுக்கான வேக்அப் கமாண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த மூன்று விதமான ஆக்டிவ் மெக்கானிசம்ஸ் இருக்கு ஆக்டிவேஷன் பண்றது வைரஸ். இல்லாட்டி வைரஸ் சும்மாவே உங்க கம்ப்யூட்டர் சுற்றி இருந்துட்டு இருக்கும், வருஷ கணக்காக இருந்துட்டு இருக்கும். இது எங்க பார்க்கலாம்டா, நீங்க வந்து எப்பயாவது வந்து பைரேட்டட் சாஃப்ட்வேர், போட்டோஷாப்ஸ் இல்லாட்டி வேர்ட் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணீங்கன்னா முதல் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் விடும், உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் செய்யுங்க. சில நேரம் மாச கணக்கு, ஒரு வார கணக்கு, மாச கணக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவாகும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஞ்சம் மேல கொஞ்சம் ஸ்லோ ஆகும், கொஞ்சம் வந்து என்ன சொல்றது ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்காம இருக்கும். அது என்ன நடக்கும்டா, அந்த டைம் டியூரேஷன் எப்படி செட் பண்ணிருப்பாங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமா இந்த மெக்கானிசம் டர்ன் ஆன் பண்ற மாதிரி மெயின் பர்பஸ் என்ன செய்யணும்டா பிட்காயின் மைனிங் இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி மைனிங் செய்யறது வச்சு செகண்ட்ல. அப்ப என்ன ஃப்ரீயாவே உங்களோட மிஷினை யூஸ் பண்ணி உங்களோட பவர், உங்களோட இன்டர்நெட், உங்களோட மிஷின் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் கிரிப்டோ கரன்சி போயிட்டு இருக்கும். ஓகே, யூஸ்வலா டொரண்ட் பண்ற எல்லா சாஃப்ட்வேர்லையும் கிரிப்டோ கரன்சி இருக்கிறதுன்றது ஒரு 90% 95% இருக்கும்.
யாருமே இந்த உலகத்துல எதுவும் ஃப்ரீயா தர போறது. ஓகே, நாங்க சொல்ற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் வந்து ஃப்ரீயா கொடுக்கிறது மட்டும்தான். ஸோ அப்ப அதான் அதுக்கான பின்னுக்குள்ள இருக்காது. ஏன்னா ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம், கிரிப்டோ கரன்சி மைனிங் இருக்கும். உங்களோட கம்ப்யூட்டர், உங்களோட இன்டர்நெட், உங்களோட பவரை யூஸ் பண்ணி அது அந்த ஆக்கருக்கு மைண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதுதான் இந்த இது. இந்த இந்த 3 கேரக்டரிஸ்டிக் கொஸ்டின் இருக்கா? அண்ட் எப்படி ஸ்ப்ரெட் பண்றதுன்னா, ஒன்று வந்து இமெயில் அட்டாச்மெண்டா, இன்னொன்று வந்து ரிமூவல் மீடியா, யூஎஸ்பி டிரைவ், சிடி, இல்லாட்டி இப்போ சில கிளவுட் ஆக்சஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சாலும் ஓகே. அது என்னோட வந்து டவுன்லோடிங் சாஃப்ட்வேர்ஸ். இந்த 3 மூலியமா தான் வந்து வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஓகே, இனிஷியல் ஸ்ப்ரெட். அதுக்கு அடுத்த ஸ்ப்ரெட்டும் தனித்தானே வந்து நெட்வொர்க்ல ஸ்ப்ரெட் பண்ண முடியும் சில வைரஸால். அதை பத்தி நான் காய்க்க முடியும் ஆக்சுவலி. இந்த 3 பேரும் தான் இனிஷியல் ஸ்ப்ரெட் நான் சொல்லுவோம். ஓகே, அதாவது பேஷண்ட் ஜீரோன்னு சொல்றது. பேஷண்ட் ஜீரோன்னு சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் எப்போ வரும். ஓகே, இந்த நீங்க இந்த டேர்ம் நீங்க எப்போ பார்த்துக்கோங்க, பேஷண்ட் ஜீரோ. ஓகே ஓகே ஸோ முதல் ஹேக்கர் வந்து என்னன்னா கெல்வின் மிட்னிக்னு சொல்றது அவரோட பேரை. கெல்வின் மிட்னிக் வந்து என்னன்னா அவர் தான் வந்து முதல்ல வந்து வேர்ல்ட்லே ஹேக்கர்னு சொல்லி பேர் எடுத்தவர். இவர் வந்து எப்படின்னா 1980s வந்து தொடங்கினார். அது வந்து அவர் டீனேஜர் ஆக்கிக்கல. ஏண்டா வந்து ஃபோன் ஃபிஷிங் சொல்றது. இது வந்து என்னன்னா ஹேக் இன்டு கம்பெனிஸ் லைக் IBM, Nokia அண்ட் Motorola. ஸோ இதை பத்தி நான் கொஞ்சம் விளக்குறேன். என்னன்னா முதல்ல வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட சிஸ்டம் செட் பண்ணிக்கல, அவங்களோட சுவிட்ச் செட் பண்ணிக்கல, அவங்களோட ஃபோன் செட்டப் பண்ணிக்கல, கோஆபரேட் இன்ஜினியர்ஸ் ரைட். அவங்களுக்கு மேனுவல் புக்ஸ் எல்லாம் தூக்கி கொண்டு போய் காலேஜ் போடுங்க. இப்போ 20 சுவிட்ச் வந்துச்சுன்னா, இப்ப நான் வச்சிருந்த இதெல்லாம் வந்து கோஆபரேட் சுவிட்சஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோஆபரேட்ல இருக்க நெட்வொர்க் சுவிட்சஸ் எல்லாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சுவிட்ச், ஒரு கம்பெனி, ஒரு அளவுக்கான கம்பெனில ஒரு 40-50 இருக்கும். அந்த 50 வேண்டைக்குள்ளயும் உங்களுக்கு 50 மேனுவல் புக்ஸ் வரும். அப்படி என்ன செய்யுங்க, ஒன்று மட்டும் வச்சிருக்கீங்க, என்ன எல்லாம் ஒரே மாடல், மிச்சம் தூக்கி வந்து காப்பி போடுவீங்க. அப்ப இந்த ஆள் என்ன செஞ்சதுன்னா, தூக்கி போடப்பட்ட இந்த டயலப் மோடம்ஸ், இந்த மேனுவல் புக்ஸ், சுவிட்சஸ், இந்த மேனுவல் புக்ஸ், அப்புறமா வந்து அந்த இதெல்லாம் மேனுவல் புக்ஸ் நம்ம நல்லா எடுத்து படிச்சு பார்க்கல, அது வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு லிமிட் பண்ணி பார்க்கல வந்து டயலப் மூலியமா போச்சு இல்லை. அப்ப அதை யூஸ் பண்ணி ஃபோன் கால்ஸ் மேக் பண்றது, இன்டர்நெட் யூஸ் பண்றது, ஐடென்டி தெஃப்ட் மூலியமா இது வந்து செஞ்சது. ஓகே, இதான் இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இது வந்து என்னடா 1995 ISP அரெஸ்ட் பண்ணது. இதை மேன்ஹண்டலா செஞ்சு ஸ்பெண்ட் 5 years அவர் பிரிசன்ல. லேட்டர் பிகம்ஸ் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட், ஆத்தர் அண்ட் ஸ்பீக்கர். இதுதான் கெவின் மிக்கின் ஃபர்ஸ்ட் உலகத்தில் இருக்கிற எத்திக்கல் ஹேக்கர். ஓகே, நான் எத்திக்கல் ஹேக்கர், சாரி ஹேக்கர், இவர் எத்திக்கல் ஹேக்கர் இல்லை, ஹேக்கர். இந்த டைம் தான் வந்து யூஎஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி ஐடி லான்னு சொல்லி கொண்டு வந்தது. ஓகே, இதனால வந்து IBM சரி, பெரிய பெரிய கம்பெனி பல மில்லியன் டாலர் லாசஸ். ஏன்னா அப்ப இருக்கிற டேட்டா யூசேஜ் வந்து நம்பர் நீங்க பெர் மெகாபைட்டுக்கு நீங்க பே பண்ணணும், ரைட்? ஃபோன் கால்ஸும் அதே மாதிரி தான். அப்புறமா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து அதே மாதிரி தான், ரைட்? யூசேஜ் எல்லாமே. ஸோ சிஏக்ல கம்பெனி பல மில்லியன் டாலர்ஸ் இது பண்ணது. நீங்க படிச்சு பாருங்க அதை பற்றி ஃபுல்லாவே. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் சோஷியல் இன்ஜினியரிங். ஒரு கார்பேஜ் கேன்ல போய் அந்த கம்பெனி பண்ணிக்கிற கார்பேஜ் சொட்டில போய் அந்த பேப்பர் புக் எடுத்து பார்த்து படிச்சு பார்க்கல, டிஃபால்ட்டான யூசர் நேம் இருந்து ஃபோன் நம்பர் எடுத்து அதுக்கு அடிச்சு பார்த்தா டயலாக் மூலியமா இட்ரிகர். ஏன்னா அவங்க யூசர் நேம் பாஸ் சேஞ்ச் பண்ணல. அதான் பேசிக்கான இது. ஓகே, ஸோ நாங்க முதல்ல வந்து எப்பவுமே வந்து இதான் நாங்க சொல்றது, ஹேக்கரை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஹேக்கர் வைக்கணும். ஓகே, இப்ப இருக்கிற வந்து எக்கச்சக்கமா 10 விதமான ஹேக்கர் வந்து இதான் 3 தான் நாங்க சொல்றது. இந்த இப்ப இருக்கிற டேர்ம்ல தெரியுமாச்சு, கிரீன் ப்ளூன்லாம் வந்துருச்சு. பட் நாங்க கைக்கான 3 மட்டும் தான், ஒயிட் ஹேட், கிரே ஹேட், பிளாக் ஹேட். ஓகே, இப்ப சாரி, ஓகே, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒயிட் ஹேட்டுக்கு வந்து என்ன மீனிங், இப்ப நாங்க எங்கிற மாதிரி நாங்க வந்து என்ன சட்டத்துக்கு உள்ள இருந்து நாங்க வந்து இந்த டிவைஸ் வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கும் ஹேக் பண்றதுக்கு. இல்லாட்டி வந்து இப்ப ஒரு நோபலான ஒரு கம்பெனில இருக்க ஒரு செட்டப்போ ஒரு பிரின்சிபலை வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது எந்த அளவுக்கு அட்டாக் இந்த வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஓகே, அதுக்கு இது வந்து ஒரு சைடுண்டா. இது வந்து நாங்க சொல்லுவோம், இது வந்து ரைட் சைட்ல இருக்குண்டா. இப்ப லெஃப்ட் சைட்ல வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர். அவங்க செய்யற வேற என்ன, ஒரு மலிஷியஸ் பர்பஸ்க்காக தான், டிஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக தான், ஒரு ஃபைல் 3D ஆகணும், ஒரு ஆப்ரேஷன் தடுத்தாலும் சொல்லி தப்பான நோக்கம் செய்யறது மட்டும் தான். ஓகே, ஸோ இப்போ ஒன்று வந்து அந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சு அந்த கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பாக்குற ஒரு ஆட்கள், அதாவது ஒயிட் ஹேட். இன்னொன்று வந்து பிளாக் ஹேட் வந்து தப்பான டேட்டாவை எப்படி நாங்க கைப்பற்றி அதை நாங்க எங்களோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே அதை வச்சு நாங்க எப்படி காசு பாக்குறதா வந்து பிளாக் ஹேட். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு. ஸோ நீங்க சில நேரம் இந்த கிரே ஹேட்டுக்கு வந்துருவீங்க. எங்கன்னா அவை வந்து தப்பான இன்டென்ஷன் இருக்காது, அதே மாதிரி சரியான பெர்மிஷன் இருக்காது.
ஸோ பட் அவங்களோட இன்டென்ஷன் தப்பு இல்லை, அவங்க லேர்ன் பண்ண பாத்தீங்கன்னா, பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதனால வந்து கிரே ஹேட் கொண்டு வரும். ஓகே, கிரே ஹேட்டுமே சில சட்டப்படி பார்க்கல தப்பான விஷயம் தான். ஓகே, சட்டப்படி பார்க்கல இட்ஸ் ஸ்டில் குற்றம் தான். ஓகே, ஸோ அப்ப நீங்க தெரிஞ்சுட்டு செய்யணும், இது வந்து லாஃபுல், இது வந்து அன்லாஃபுல். ஓகே, ஸோ இது வந்து என்னடா செக்யூரிட்டி பேசிக் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே. Ethical hacking is legal and authorized practice of testing computer systems for security vulnerabilities. Hacker meaning hackers' technical skills to gain access to the system can be ethical, white hat, or malicious, black hat. Penetration testing meaning simulated cyber attack to test system defense. Vulnerability meaning weakness in a system that can be exploited. And the system weakness use பண்ணி நான் உள்ள போக முடியுமா? Exploit meaning code or method used to take advantage of the vulnerability. இப்ப எனக்கு தெரியுது, இப்ப பாருங்க, இப்ப எனக்கு தெரியுது வீடு வந்து லாக் வந்து உடைஞ்சிருக்குன்னு சொல்லி, இல்லாட்டி லாக் போடுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுட்டா, இப்ப அந்த லாக் போடாம இருக்கிறதுனால நான் உள்ள போட அது பேர் எக்ஸ்பெக்டேஷன். இப்ப நான் அது பார்க்கும்போது எனக்கு அது தெரியுது, எனக்கு அதோட வீக்னஸ் தெரியுதுன்னா டோர் லாக் போடல, அது வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஓப்பன்ல இருக்கு, அது நான் உள்ள போனேன்டா அது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இதான் இதுக்கான டிஃபரன்ஸ். சில பேர் இதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் vulnerability சொல்றது இதுக்கு வீக்னஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் சொல்றது வீக்னஸ் யூஸ் பண்ணி அதை நாங்க பிரேக் பண்ணி உள்ள போறது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பேலோட். அது வந்து the part of exploit that performs the intended action like opening into back door. ஸோ இப்போ நான் சொன்னேன், இப்போ நாங்கள் வந்து அந்த டோர் வந்து எங்களுக்கு லாக் வந்து வீக்கா இருக்கோம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து அந்த உள்ள போறோம்னு சொல்றோம்ல, அந்த ஆக்ஷன் இருக்கு, அதான் வந்து நாங்கள் நுழையிறோம், அதான் வந்து பேலோட். ஓகே, நாங்க என்ன செய்ய போறோம், இல்லாட்டி நாங்க என்ன எப்படி நாங்க உள்ள போறோம், என்ன செய்ய போறோம், உள்ள போக முடியுமா, அதான் வந்து அதுக்கான பேலோட். ஓகே, இப்ப உள்ள போய் மேபி எங்களுக்கான ஒரு சாவியை நாங்க செஞ்சு வச்சுக்கலாம், ரைட், இந்த டோருக்கான சாவியை, இல்லாட்டி அங்க ஒரு கேமரா செட் பண்ணி வர்றது, அதான் பேலோட். ஓகே, நாங்க உள்ள போய் என்ன செய்ய போறோம். ஸோ vulnerability ஒரு வீக்னஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது வந்து நாங்க எப்போ உள்ள போறோமோ அதுக்கு அடுத்து பேலோட் வந்து உள்ள போய் நாங்க என்ன செய்ய போறோம். ஓகே, இது மூன்றும் சேர்த்தான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள். இது மூன்று சேர்த்தா லைஃப் சைக்கிள் நான் சொல்றது. ஓகே, penetration லைஃப் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், இல்லாட்டி நாங்க வந்து vulnerability லைஃப் சைக்கிள், இதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு, பட் ஃபார்முலா நான் சொல்லி தரது எப்படி வரும். ஓகே, ஓகே, விளங்குதா சோஃபார் எல்லாருக்கும்? பெர்ஃபெக்ட், வெரி குட். ஓகே, இது வந்து நாங்க சொல்றது முதல்ல வந்து 5 விதமான malware and threats இருக்கு. ஓகே, malware and threats சொல்றது முதலாவது பேர் வந்து malware. இது வந்து malicious software like virus, worm, trojan or ransomware. malwareன்றது ஒரு வந்து ஒரு umbrella term, இது ஒரு கேட்டகரி நாங்க சொல்லுவோம். ஓகே, malware நீங்க சொல்லிக்கல, அதுக்குள்ள என்ன விதமான வைரஸாவும் இருக்கலாம், எந்த விதமான malware, அது வந்து வைரஸா இருக்கலாம், வேர்மா இருக்கலாம், ட்ரோஜனா இருக்கலாம், ransomware இருக்கலாம். ஓகே, ஒன்று விளக்குறது. ட்ரோஜன் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு லெட்ஸ் சே போட்டோஷாப் பண்றீங்க, ரைட், உங்களுக்கு தெரியும் அது போட்டோஷாப், நீங்க என்ன செய்வீங்க, போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்றீங்க, பட் அது போட்டோஷாப்பா இருக்காது, போட்டோஷாப் மாதிரி தான் இருக்கும், போட்டோஷாப் இன்ஸ்டாலேஷன் பண்ணும், போட்டோஷாப் ஓப்பன் ஆகும். இது நான் சொல்றது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து பைரேட்டட் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். ஸோ பட் அதுக்கு பின்னுக்கு நான் எழுதின ஒரு சின்ன கோடு வந்து பின்னுக்குறாங்க, நீங்க ரன் பண்ணிடுவாங்க, அதுக்கு பேர் ட்ரோஜன். தன்னைத்தானே வேற ப்ரோக்ராம்குள்ள ஹைட் பண்ணி ஒரு உண்மையான ப்ரோக்ராம் மாதிரி தன்னைத்தானே ஹைட் பண்றது தான் ட்ரோஜன் சொல்றது. ஓகே, ransomware என்னன்னா, இப்ப வந்து ஒரு நீங்க அதே போட்டோஷாப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணா உங்க கம்ப்யூட்டர் ஃபுல்லா லாக் ஆயிடும். மீனிங் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் ஆகி அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹை டிமாண்ட் இன்கிரிப்ஷனா இருக்கும். ஓகே, அந்த இன்கிரிப்ஷன் மெத்தட் மூலியமா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லா லாக் பண்ணி நீங்க எனக்கு காசு தந்தா மட்டும்தான் அந்த டிகிரிப்ஷன் கீ தருவேன்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் ransomware, அதாவது கடத்தி வச்சுட்டு காசு கொடுக்குறது, ransom சொல்றது. ஓகே, ransomware. கீலாகர் என்ன செய்யும்டா, நீங்க அடிக்கிற ஒவ்வொரு கீ ஸ்ட்ரோக் இருக்குல்ல, டைப் பண்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். மேபி நீங்க வந்து இப்போ youtube.com போய் அதுக்குள்ள நீங்க வந்து யூசர் நேம்குள்ள போய் நீங்க உங்களோட யூசர் நேம் adhavan.mahendrakumar@gmail.com போட்டு பாஸ்வேர்ட் போடுறீங்கன்னா அது எல்லாத்தையும் லைன் பை லைன் சேவ் வச்சிருக்கோம். அப்ப இதை அனுப்பும் போது நான் பார்த்து என்ன செய்யணும், ஓகே, இப்ப இவர் ஜனகன் வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட் லாகின் பண்றாருண்டா எனக்கு தெரியும், ஓகே, எக்ஸாக்ட்லி அவர் வந்து கமர்ஷியல் பேங்க்ல போறார், கமர்ஷியல் பேங்க் 16 டிஜிட் நம்பர் அடிக்கிறார், 16 டிஜிட் அடுத்து வந்து இன்னொரு ஒரு 4 டிஜிட் நம்பர் அடிக்கிறார், இஸ் லாகிங் இன், அண்ட் அது எனக்கு கிளியர் டெக்ஸ்டாவே எனக்கு புரியுது. ஓகே, இது கீலாகர்னு சொல்றது.
ஓகே, அடுத்து வந்து சொல்லு. ஓகே, Is it okay? தேங்க்யூ. யா, அடுத்து வந்து பாட்நெட். இது வந்து என்னன்னா நெட்வொர்க் ஆஃப் இன்ஃபெக்டட் டிவைஸ் கண்ட்ரோல் பை அட்டாக்கர். ஸோ இப்ப இது என்ன செய்யும்டா, ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள அட்டாக் பண்ண போயிருந்தா இந்த வைரஸ் வந்து எல்லா மோஸ்ட்லி எவ்வளவு கம்ப்யூட்டர்ல வந்து மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்ப்ரெட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்கும்னா எல்லாமே ஒரு டைம் ஆன் பண்ணிக்கல அந்த ஒரு நெட்வொர்க் மாதிரி மாறும், அது ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் மாதிரி மாறும். ஓகே, அது பேர் தான் பாட்நெட்னு சொல்றோம். ஓகே, இப்போ வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் டேர்ம்ஸ் சொல்றது. இது வந்து ஐபி அட்ரஸ் என்ன மீனிங்னா, ஐபிக்கு மீனிங் என்னன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சொல்றது. ஓகே, ஐபிக்கு மீனிங் யூனிக் அட்ரஸ் ஃபார் ஈச் டிவைஸ் ஆன் அ நெட்வொர்க். ஃபயர்வால் என்னன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் தட் கண்ட்ரோல்ஸ் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக். போர்ட்ஸ் வந்து என்னடா, இதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, போர்ட்ஸ்ன்றது என்னடா வந்து கம்யூனிகேஷன் எண்ட் பாயிண்ட் இன் நெட்வொர்க். ஸோ என்னடா உங்களோட கம்ப்யூட்டர்ல 65,553 விதமான ஓட்டைகள் இருக்கும், விண்டோஸ் இருக்கும், ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், போர்ட்ஸ் சொல்றது. ஓகே, ஓகே, அதை யூஸ் பண்ணி இப்ப நாங்க பாக்குற வீடியோ கால் வந்து ஒரு போர்ட் மூலமா நடக்கும். இப்ப நீங்க இந்த ஆக்சஸ் பண்ற இந்த வெப்சைட் இருக்காங்க, இது வந்து போர்ட் 8081 நடக்கும். ஓகே, அது வந்து வெப் சர்வர் போர்ட்ஸ். இதெல்லாம் வந்து காமனா யூஸ் பண்ற போர்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்க கம்ப்யூட்டர்ல 65,553 போர்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து சில வந்து ஆன்ல இருக்கும், சில ஆஃப் இருக்கும். ஓகே, இந்த போர்ட்ஸ் மூலியமா தான் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயோ இல்லை டிவைஸ்லாம் என்டர் ஆக முடியும். அப்ப நாங்க என்ன பார்ப்போம்னா, எந்த போர்ட் வீக்கா இருக்கு, எந்த போர்ட் வந்து எக்ஸ்போர்ட்டபிள் இருக்கு, அந்த எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி என்ன பேரோட அனுப்புறாங்க டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த போர்ட்ன்ற விஷயத்தை மட்டும் நல்லா விளங்கி வேண்டாம். போர்ட்ன்றது ஒரு ஒரு இன்டென்ஷனலா செய்யப்பட்ட ஒரு ஹோல். இமேஜின் உங்க வீட்டுக்கு 4 பக்கத்தையும் செலுத்த படம் உள்ள போயிடா, ரைட்? இப்ப நீங்க ஜன்னல் வச்சுதான் ஆகணும், நீங்க என்னது, நீங்க எக்ஸாஸ்ட் வச்சுதான் ஆகணும், நீங்க ஒரு சின்ன சிமினி வச்சுதான் ஆகணும், நீங்க டோர் வச்சுதான், முன் வாசல் வச்சுதான் ஆகணும், பின் வாசல் வச்சுதான் ஆகணும், ரைட்? இப்ப இதெல்லாமே வந்து நீங்க இன்டென்ஷனா செய்வீங்க. பட் இதே வந்து திருட வந்து தப்பாவும் யூஸ் பண்ணலாம். உங்க ஜன்னல் உடச்சு உள்ள வரலாம், உங்க டோர் உடச்சு உள்ள வரலாம், உங்க பேக் டோர் உடச்சு உள்ள வரலாம், உங்களை சிம்னி மூலியமா கீழே வரலாம், ரைட்? இப்ப இதான் வந்து அதுக்கான விஷயம். ஓகே, போர்ட்ஸ்ன்றது நான் முதல்ல சொன்ன உங்களோட வீட்டை வந்து இப்போ ஒரு 10 இது இருந்துச்சுன்னா, என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, விண்டோஸ் 65,000 என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு, 65,000 சிஸ்டம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிஎன்எஸ் சொல்றது, டொமைன் நேம் சிஸ்டம். இது என்ன செய்யும்னா டிரான்ஸ்லேட் டொமைன் நேம் லைக் google.com into an IP address. இப்ப நம்ம மனுஷங்களால நம்மளால வந்து நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சிருக்கிறாரு. இப்ப google.comன்றது இப்ப ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா அந்த ஐபி அட்ரஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா google.com ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்ப என்ன செய்யறதா, நாங்க google.comனு அடிக்கல, டிஎன்எஸ் இருக்க நம்மளோட கம்ப்யூட்டர்லயோ இல்லாட்டி நம்மளோட ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்ப நீங்க டயலாக் யூஸ் பண்ணலாம், மொபைல் டெல் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஸ்டார்லிங்க் யூஸ் பண்ணலாம். அவையெல்லாம் ஐஎஸ்பி. அவைக்கு தெரியும் நீங்க google.com சர்ச் பண்ணீங்கன்னா அதுல லொகேஷன் இந்த ஐபி அட்ரஸ் தான் இருக்குன்னு சொல்லி. அது லைக் மேனுவல் அட்ரஸ், ரைட்? அது அட்ரஸ் தான், உங்க வீட்டு அட்ரஸ் தான். இப்ப அந்த அட்ரஸ் டிரான்ஸ்லேட் பண்ணும். இப்ப ஒரு ஐபி அட்ரஸுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு பேருக்கு வந்து எக்கச்சக்கமான ஐபி அட்ரஸ் பாயிண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒன்று டவுன் ஆச்சுன்னா இன்னொன்று வரதுக்கு. ஓகே, இப்ப google.com-உம் ஒரே ஐபி அட்ரஸ் போலாம், சில நேரம் வந்து google.ca-யும் ஒரே ஐபி அட்ரஸ் போலாம், google.lk-யும் ஒரே ஐபி அட்ரஸ் போலாம், ரைட்? இல்லாட்டி அதுக்கு பேக்கப் சர்வீஸும் இருக்கலாம். ஓகே, பெரிய பெரிய கம்பெனி கூகுள்லாம் வந்து பேக்கப் சர்வீஸ் வச்சிருக்கலாம். அதை பத்தி கொஞ்சம் டீப்பா போகும், கொஞ்சம் லேட்டர் ஆன் போயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து மேக் அட்ரஸ். இது வந்து ஹார்ட்வேர் அட்ரஸ் சொல்றது. உங்களோட கம்ப்யூட்டரோ, உங்களோட போனோ, உங்களோட வாட்சோ, உங்களோட தெர்மோஸ்டாட் எதுவாக இருந்தாலும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு மேக் அட்ரஸ் சர்வர். இட்ஸ் லைக் நீங்க வந்து ஹோம் அட்ரஸ் மாதிரி, ரைட்? இப்ப அந்த ஹோம் அட்ரஸ் இல்லாட்டி உங்களோட ரவுட்டர் வந்து உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கொடுக்காது. ஏதாவது இடமே இல்லை, ரைட்? அந்த இடத்துக்கு கொடுக்கலாது. அப்ப அதுக்கு வந்து மேக் அட்ரஸ் தேவை. இந்த மேக் அட்ரஸ் வந்து யூஸ்வலா மாற்ற முடியாது. இப்ப நான் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்ல வந்து யூஸ்வலா மாற்ற முடியாதுன்னு சொல்றேன், இதே மற்ற கிளாஸ் மாற்ற முடியாதுன்னு சொல்றேன். ஏன் 2 லாங்குவேஜ்டா இன்வெஸ்ட் போனா மேக் அட்ரஸ் ப்ரூஃப் பண்ணலாம், ஏமாத்தலாம். நான் மேக் அட்ரஸ் எங்கள்ட்ட இருக்க, இப்ப எனக்கு வந்து இந்த டிவைஸுக்கு, இந்த ஐபோனுக்கு ஒரு யூனிக்கான மேக் அட்ரஸ் இருக்கு. அது இந்த ஐபோனுக்கு மட்டும்தான். ஆப்பிள் கம்பெனி தயாரிச்சு இந்த ஐபோனுக்கு மட்டும்தான் அந்த மேக் அட்ரஸ் இருக்கும். அது யூனிக் தான். ஒரு டிவைஸுக்கு மேல இருக்க முடியாது. ஓகே, அப்ப இந்த டிவைஸுக்கு மேக் அட்ரஸ் என்னால வந்து மாத்த முடியாது, ஆனா இதை ஏமாத்தலாம் என்னால ரவுட்டர் பாக்கெட். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து மேக் அட்ரஸ் ஸ்பூஃபிங் சொல்றோம். ஓகே, அடுத்தது வந்து பாக்கெட்ஸ் சொல்றது. நாங்க பாக்கெட்ஸ் சொல்றோம். அதா நீங்க இன்டர்நெட், நீங்க இப்ப என்ன வீடியோ கால பார்த்துருக்கோம், சின்ன சின்ன பேக்கெட்ஸ். அது சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இன்டர்நெட் டிராவல் ஆகும். ஓகே,
அதுல வித்தியாசமா இருக்கு. டிசிபின்னு இருக்கு, யூடிபின்னு இருக்கு, அடுத்து வந்து ஐசிஎன்பின்னு சொல்லியிருக்கு. 3 விதமான பேக்கெட்ஸ் இருக்கு. அந்த பேக்கெட்ஸ் பத்தி நான் கொஞ்சம் டீப்பா போவோம். அடுத்து வந்து ஓஎஸ், இது வந்து ரெண்டாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும். ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் விதமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது டெர்மினல் கமாண்ட் லைன் தான் வந்து நாங்க யூஸ் பண்ற கமாண்ட் லைன் மூலியமா. ரூட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து the most highest level of access in the system. அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து உங்க சிஸ்டத்துல வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சஸ் இருக்கும். அடுத்தது வெர்ச்சுவல் மிஷின்றது நீங்க எங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அது வந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சிமுலேட் பண்ணிருக்கணும். ஓகே, அது டிஃபென்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். இன்கிரிப்ஷன் என்ன மீனிங்டா, கன்வெர்ட் டேட்டா இன்டு அ கோடட் from form to prevent unauthorized access. So இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி நான் உங்களுக்கு டைரக்டா சும்மா கொடுக்க பதிலா பிளைன் டெக்ஸ்ட் எழுதுறது பதிலா நான் என்ன செய்வேன்டா, அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை வந்து வேற விதமான நம்பரா மாத்தியோ நம்மளுக்கு தெரிஞ்ச இப்ப வேற லெட்டர் மூலியமா நான் ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி மூலியமா நான் எழுதி அனுப்புறேன்டா, அது நானும் நீங்களும் மட்டும் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் இன்கிரிப்ஷன். வேற ஆளால அதை ஒட்டுக்க கூடாது. ஆன்டிவைரஸ் என்னன்னா, உங்களுக்கு வந்து மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்றதுக்கான வேலையை செய்யற ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அது ஆனா உங்களுக்கு வந்து ஐடிஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு. ஓகே, ரெண்டுமே வேற வேற சிஸ்டம். ஐடிஎஸ் மீனிங் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் சொல்றது, ஐபிஎஸ் சொல்றது என்னன்னா இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் சொல்றது. ஓகே, சோ ஐடிஎஸ் ஓட வேலை என்னன்னா, ஒரு நெட்வொர்க் இருந்துட்டு யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ண ட்ரை பண்றீங்கமா, இல்லாட்டி யாராவது வந்து ஆக்சஸ் இல்லாத ஆக்கள் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்றீங்கமா, யாராவது வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து இப்போ கணக்க பாஸ்வேர்டு ட்ரை பண்ணி சொல்லி பார்த்துட்டு இருக்கணும். அது வேலை ஆக்ஷன் எடுக்க. ஓகே, அது பார்த்துட்டு இருக்கும். அது மீனிங் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அது இந்த லாக்ஸ் எடுத்து இதர் ஐபிஎஸ் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் அனுப்பும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து நாக் அனாலிசிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நாக் சாக் அந்த நெட்வொர்க் டிராபிக்ஸ் வந்து மானிட்டர் பண்ற ஒரு டீம் இருக்கும், அவைக்கு அனுப்பும். இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டத்தின் வேலை என்னன்னா, ஐடிஎஸ் டிடெக்ட் பண்ற அந்த அந்த ஐடியாஸ் டிடெக்ட் பண்ற அந்த சில என்ன சொல்றது வந்து சில அட்டாக்ஸ், அதாவது வந்து சில அந்த தப்பான விஷயம் நோட் பண்ணுதானே, சஸ்பிஷியஸ். எக்ஸாக்ட்லி, தேங்க்யூ ஃபார் தட். சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியை வந்து என்ன செய்யும்டா ஐபிஎஸ்க்குள்ள பாஸ் பண்ணும். ஐபிஎஸ் வந்து ரூல் செட் பண்ணிருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, இந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா இதுக்கான ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் இருக்கும், கிளியர் கட் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அதுக்கான ஆக்ஷன் இருக்கும். ஒன்று பிளாக் பண்றது, இல்லாட்டி ரிமூவ் பண்றது, பேன் பண்றது. இப்ப ஏஐ வந்து இதுக்கு வந்துருக்கு. ஓகே, அதை பத்தி ஸ்டோரா கதை பண்ணாங்க. அதுவும் ஒரு நல்ல சிஸ்டம் கருத்து தெரிஞ்சு வச்சிருக்குது. இப்ப இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இந்த வேலை வந்து என்னன்னா, அதை சார் அது வேலை டிடெக்ட் பண்ணி சொல்றது மட்டும்தான். இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இந்த வேலை வந்து என்னன்னா, அந்த இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் சொல்றத அதுக்கு இருக்கிற ப்ராப்பர் அத்தாரிட்டேட்டிவ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி அதுக்கான ரெமிடியேஷன் பண்றது. ஓகே, ஃபிக்ஸ் பண்றது. ஒன்று, ஓகே இது வந்து ஃபால்ஸ் அல்லாம இருக்கலாம், இது வந்து உண்மையா வந்து ஒரு மீறி வந்து ஒரு யூசர் தப்பா அடிச்சுட்டு அவங்க விரல் பட்டு. ஓகே ஓகே, இப்ப அது ரூல்ஸ் இருக்கு, ரைட்? அதை ஃபாலோ பண்ணி செய்யறது. நெக்ஸ்ட் வந்து என்னடா, இதுல இல்ல நான் அதை கிரியேட் பண்ணிக்கல, இதுக்கு பேர் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் சொல்றது. அது வந்து பிஹேவியர் பேட்டர்னை வச்சு செய்யறது. ஓகே, க்ரௌட் ஸ்ட்ரைக்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியுது எனக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க ரைட் பண்ணி பாருங்க. ஸோ இதனாலதான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி அந்த பெரிய ஒரு அவுட்டேஜ் வந்துச்சு, ஏர்போர்ட் வந்து எல்லாமே நிப்பாடிச்சு க்ரௌட் ஸ்ட்ரைக் முடியும் தானுங்க. ஸோ கேடா பொறுத்த வரைக்கும் சாரி, டி ரிமெம்பர் அந்த ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் அட்டாச் ஒரு இது வந்து ஞாபகம் இருக்கா? ஏர்போர்ட் நிப்பாட்டுனது, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இதுவும் நிப்பாட்டினது இந்த ஒரு நாள் ஃபுல்லா க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து சோர்த்திட்டாங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக் தான் வந்து கேனடா, யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இருக்க எல்லா விதமான கவர்மெண்ட் என்டிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது. ஓகே, இது மீனிங் என்னடா, இது வந்து ஒருத்தர் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தர் பிஹேவியர் பேட்டர்ன், இப்ப நான் ஐடி வேலை செய்யறேன், அது என்ன செய்யணும், முதல்ல ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு லேர்ன் பண்ணும் அது எங்களோட பேட்டர்னை. அப்ப அது வரைக்கும் எங்களுக்கு வரும் அலாம் வரும், நாங்க வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூன்னு சொல்லி நாங்க மார்க் பண்ணுங்க. இப்ப ஒரு ஆதரன் சொல்ற ஒரு ஆள் வந்து இப்ப ஒரு ஐடில லோ எட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இப்ப என்ன 3 மாசம் மானிட்டர் பண்ணிக்கிறேன் இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் என்னோட அந்த 3 மாசம் ஒர்க் பேட்டர்னை தவிர்த்து நான் வெளியே போனா என்ன பிளாக் பண்ணிடுறேன்.
அப்ப ஆல்மோஸ்ட் இட்ஸ் இது வந்து என்னடா இப்ப நான் என்னோட ரோட தாண்டி நான் செய்ய பாக்குறேன்னா ஒன்று அலர்ட் பண்ணும். எப்படி செட் பண்றீங்க பொறுத்து ரெண்டு விதமா செட் பண்ணலாம். அலர்ட் பண்ணி நாக் டீம் வந்து இது பண்ற அனலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி அதே ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரூஸ் என்ன சொல்றது மோஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஹை டிமாண்ட் சிஸ்டம் இப்ப CrowdStrike. இது வந்து என்ன சொல்றது கன்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து டீமேருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம எல்லாம் செய்யணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட். இப்ப IDS அண்ட் IPS இது ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். இதை சிங்கிள் இதுக்குள்ள எல்லாமே டிரெக்ட் ஆகும். இதுக்குள்ளே டிரெக்ட் பண்றது இதுதான், ஸ்டாப் பண்றது இதுதான். டூ எஃப்ஐ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி OTP, டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். இப்ப நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் இல்லாம தேர்டா வந்து ஏதாவது வேறு ஏதாவது ஒரு உங்களோட போனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வருதோ, இல்லாட்டி உங்களோட இமெயில் ஒரு RTG பின் வருதோ, அதான் வந்து செகண்ட் ஃபேக்டர், டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். ஆனா இப்ப இருக்கிற 2025 ஸ்டாண்டர்ட் படி வந்து என்னன்னா பாஸ்வேர்ட்லெஸ் லாகின் சொல்றது, அது இன்னும் மோஸ்ட் செக்யூரா இருக்கு. நீ யோசிக்கலாம் எப்படி பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணா எப்படி வந்து செக்யூரா இருக்கும், ரைட்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அது என்ன நடக்கும்னா உங்களோட பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணி உங்களோட இன்னொரு இப்ப போன்ல வர மெசேஜ் வந்து ஒரு இதுவா, இல்லாட்டி அத்தன்டிகேட்டர் ஆப்ல வர ஒரு இது வந்து உங்களுக்கு ஆத்தரைசேஷனா இருக்கும். ஸோ உங்களோட யூசர் நேம் போடுவீங்க, நான் உங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ரைட்? அடுத்து வந்து நீங்க பாஸ்வேர்ட் போடுறது பதிலா உங்களோட போன்ல வர SMS வர கோடை நீங்க என்டர் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி நீங்க வந்து உங்களோட அத்தன்டிகேட்டர் ஆப்ல இருக்கிற அந்த ரேண்டமைஸ் டிஜிட்டை நீங்க என்டர் பண்ணுவீங்க. டைம் பேஸ்ட் ரேண்டம் டிவைஸ் தான் என்டர் பண்ணுவீங்க. அப்பேரண்ட்லி இட்ஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் ரைட் நான். அது இந்த அட்டாக்ல இருக்கக்கூடிய இருந்தா இப்ப நீங்க ப்ராபபிலிட்டி எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வேல்யூ வந்து 50%, ரைட்? நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த ஃபீல்ட் பாஸ்வேர்டுக்கு இன்னொரு 50%. ஆனா அந்த 50%ல சில டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க கிராக் பண்றதுக்கான சாத்தியக்கூறு 75%. ஸோ அப்ப யூ ஹாவ் அபவுட் நீங்க ஒரு யூசர் நேம் இப்போ ஒரு உண்மையான ஒரு ஆளுட யூசர் நேம் இருந்தா அவன் அக்கௌண்ட்டை ஹேக் பண்றதுக்கான விதம் வந்து 60%, 60 to 65% நினைக்கிறேன். Depend how complex the password is, but ஆனால் பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணிட்டாலே only 50% chance, 50% chance. ஸோ அது ஒரு ஹார்வர்ட் சயின்ஸ் ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, நீங்க வேண்டாம் படிச்சு பாருங்க. இட்ஸ் கால் பாஸ்வேர்ட்லெஸ் லாகின் அண்ட் how it's helping. ஓகே, ஓகே, இதான் வந்து நாங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்குக்கான சில இது. ஓகே, நாங்க இதை பத்தி தான் நாங்க கைப்போம். நாங்க இப்ப சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்கான இது. ஸோ முதலாவது வந்து என்னன்னா பிஷிங். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறதுக்கான இது பிஷிங் வந்து யூஸ்வலா இமெயில் மூலமா நடக்கும். ஓகே, இமெயில் மூலமா வந்து அது வந்து பிஷிங். ஓகே, உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு வந்து பேலன்ஸ் வந்து கூட்டி இருக்கோம், உங்களோட கிரெடிட் கார்டு என்டர் பண்ணுங்க சொல்லி இமெயில் மூலமா வருது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பியர் பிஷிங் நாங்க சொல்றது என்னடா, இப்ப பிஷிங்ன்றது நீங்க ஜென்ரலா எல்லா அனுப்புறீங்க. இப்ப ஒரு கம்பெனி வந்து 1000 பேர் வேலை செய்யுங்க, 1000 பேர் அனுப்புறீங்க. ஓகே, பட் ஆனா ஸ்பியர் பிஷிங் என்னடா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இப்ப இமேஜின் பாருங்க, இப்ப கம்பெனில 1000 பேர் வேலை செய்யலாம். உங்களோட 1000 பேர் இதை ஹேக் பண்ணி ஒரு லோ எண்ட்ல இருக்கிறவங்க எடுத்தாண்டா உங்களுக்கு நோ 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 யூஸ், ரைட்? பட் நீங்க என்ன செய்யணும், ஸ்பெசிஃபிக்கா அக்கௌண்டிங்ல இருக்காக ஸ்பெசிஃபிக்கா நீங்க டார்கெட் பண்ணுங்க, இல்லாட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்க நீங்க ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணுங்க, ரைட்? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பியர் ஃபிஷிங் சொல்றது. அதாவது ஸ்பெசிஃபிக்கான டார்கெட் செட் பண்ணி அந்த குரூப் ஆஃப் ஆக்க நீங்க வந்து இது பண்றீங்க. ஜாப் டைட்டிலோ இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் ஆக்களோ நீங்க டார்கெட் பண்ணி செய்யறது பேர் தான் ஸ்பியர் ஃபிஷிங். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேலிங் சொல்றது. அதாவது நீங்க பெரிய முதலீடு நீங்க பண்றீங்க, அதாவது CEO, CFO, CTO, சீஃப் எக்ஸிகியூஷன் ஆஃபீஸர், சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர், இல்லாட்டி COO, சீஃப் ஆபரேஷனல் ஆஃபீஸர், CTO, சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர், இல்லாட்டி டைரக்டர்ஸ், இந்த மாதிரி ஆக்கள் நீங்க வந்து கொஞ்சம் ஹை பவரான ஆக்கள் நீங்க எடுக்க போறீங்கன்னா ட்ரை பண்ண போறதுக்கு பேர் வந்து என்னன்னா வேலிங்னு சொல்லுங்க. ஓகே, அதாவது முதல்ல நீங்க ட்ரை பண்ணுறீங்க. வெயிலிங் எங்க பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்மிஷிங்னு சொல்றது. இதுவும் இப்ப பிகமிங் காமன், ரைட்? SMS மூலியமா ஃபிஷிங் செய்யறது. இமெயில் செய்யறது ஃபிஷிங். நாங்க வந்து SMS மூலியமா செய்யறது ஸ்மிஷிங். ஓகே, இது வந்து என்ன, SMS மூலியமா வந்து உங்களுக்கு ஃபேக் அனுப்பி இமெயில வரது அப்படி SMS அனுப்புறது. மேபி சொல்றது உங்களுக்கான பேக்கேஜஸ் இருக்கு, நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பேக்கேஜ் கிளைம் பண்ணுங்கன்னு சொல்றதும் ஸ்மிஷிங் தான். ஓகே, அடுத்தது வந்து என்ன, விஷிங்னு சொல்றது வாய்ஸ் மூலியமா செய்யறது. ஓகே, ஸோ கால் பண்ணி இப்ப நீங்க சொல்லுவாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, உங்க கால் மேல இருக்க 16 டிஜிட் நம்பர் இருப்பாங்க, அது எல்லாமே வந்து விஷிங். ஸோ இதுல மோஸ்ட் சக்சஸ் அமௌண்ட் வந்து என்னன்னா
ஓகே நான் கரெக்ட் பண்ணேன். அப்புறமா வந்து ஃபார்மிங் சொல்றது இது வந்து என்னடா இப்ப ஒரு ஃபேக்கான ஒரு அதே மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி ஃபேஸ்புக்ண்டா யூடியூப் மாதிரியே ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்றது பேங்க் அக்கௌண்ட் மாதிரி லாகின் பேஜ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஃபிஷிங் மூலியமாவோ இல்லாட்டி ஸ்மிஷிங் மூலியமாவோ உங்களுக்கு அனுப்பி உங்களோட கார்டு டீட்டெயில் அதாவது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ண வைக்கிறது. ஓகே, அதுக்கு பேர் வந்து ஃபார்மிங். நெக்ஸ்ட் வந்து என்னடா க்ளோன் ஃபிஷிங் சொல்றது வந்து என்னடா ஆல்மோஸ்ட் ஒரு இமெயில் அந்த இமெயில் மாதிரியே க்ளோஸ் டு அதே இமெயில் மாதிரி இன்னொரு இமெயில் கிரியேட் பண்றது. அப்ப பாக்குறதுக்கு இப்ப கண்ணை பாக்குறதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இப்ப மேபி நீங்க வந்து இப்ப ஒரு எஸ் ஆட் பண்றது, ஒரு சின்ன எல்லுக்கு பதிலாக ஐ ஆட் பண்றது, கேபிட்டல் எல் ஆட் பண்றது, அந்த மாதிரி ரைட். ஸோ அப்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, பட் அதே மாதிரி இருக்கும். அதாவது க்ளோன் பண்ண மாதிரி இருக்கும் ரைட். அது அப்ப வந்து ஆங்குலர் ஃபிஷிங் வந்து என்னன்னா நீங்க வந்து யூ ட்வீட் அட் த கம்பெனி ஃபார் ஹெல்ப் அண்ட் ஃபேக் சப்போர்ட் அக்கௌண்ட் மெசேஜஸ் யூ ஃபார் மெலிஷியஸ் லிங்க். எப்படின்னா வந்து நீங்க ஒரு ட்விட்டர்லோ இல்லாட்டி நீங்க யூடியூப்ல போய்க்கல, இல்லாட்டி நீங்க கூகுள்ல போய் நீங்க குவிக் புக்ஸ் இந்த சப்போர்ட் கேட்டீங்கன்னா குவிக் புக் இந்த சப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபேக்கான இது வரும். ஏன்னா இட்ஸ் பிரிட்டெண்டிங், அந்த தன்னைத்தானே வந்து இந்த ஆக்ட்னு சொல்லி பிரிட்டெண்டிங் பண்றது. ஓகே, அதுதான் ஆங்குலர் ஃபிஷிங் சொல்றது. அதுக்கு அடுத்து வந்து பிசினஸ் இமெயில் கம்போசர் சொல்றது பிஇசி. இது வந்து என்னடா எப்படி இது நடக்கும்னா உங்களோட பாஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வர மாதிரி இருக்கும். பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களோட பாஸ்ல வர இமெயில் மாதிரி மேபி சொல்லிருக்கும் என்னடா நான் வந்து இந்த இடத்துல ஸ்டக் ஆயிட்டேன், என் அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்ணிடுங்க, எனக்கு வந்து இமெயில் ஆக்சஸ் இல்லை, ப்ளீஸ் விசிட் பண்ணி இந்த இதுக்கு அனுப்பிடுங்க இந்த பர்சனல் இமெயில் சொல்லி இந்த இமெயில் அனுப்பிடுங்க பர்சனல் வந்து. இட் மைட் லுக் லைக் இட்ஸ் ஃப்ரம் யூர் பாஸ். அதுக்கு பேர் தான் வந்து பிசினஸ் இமெயில் காம்ப்ரமைசிங் பிஇசி சொல்றது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சோஷியல் இன்ஜினியரிங் சொல்றது. இது வந்து அம்பரலா டெர்ம் ரைட். இது எல்லாமே சோஷியல் இன்ஜினியரிங் தான். இதுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆளை வந்து நாங்க ஏமாத்தி எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்க வந்து பண்றோம். ஓகே ரைட். அதனால ப்ரீ டெக்ஸ்டிங் இது வந்து என்னன்னா ஒரு ஆள் மாதிரி நாங்க ப்ரிட்டெண்ட் பண்றது, நாங்க ஒரு ஹெச்ஆர் மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்றது, இல்லாட்டி நாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நாங்க ப்ரிட்டெண்ட் பண்றது. நாங்க சொல்றது எங்களுக்கு வந்து இப்ப இந்த காசு தேவை, நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம், இல்லாட்டி இதெல்லாம் தேவைன்னு சொல்லி இல்லாட்டி இந்த லாக் இன்ஃபர்மேஷன் தேவை. ஹெச்ஆர் மூலியமா ஹெச்ஆர் கான்டாக்ட் பண்றேன்னு என்ன செய்யணும், உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுங்க, உங்களோட பிரைவேட் இல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட அட்ரஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. அதே மாதிரி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்பிடுன்னு சொல்லிக்கிறேன். நீங்க நினைப்பீங்க ஓகே எனக்கு வேலை கிடைச்சிட்டு என்ன சைன் அப் பண்ண போயின்னு சொல்லி ரைட். ஸோ பட் அதெல்லாம் வந்து ப்ரீ டெக்ஸ்டிங் சொல்றது. ஓகே, ஒரு ஆளை மாதிரி நான் வந்து ஏமாத்தி செய்கிறது. அடுத்து வந்து என்ன பேட்டிங்னு சொல்றது. ஒரு 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 யூஎஸ்பி டிரைவர் நீங்க பாக்கெட் விட்டு வந்தீங்க, ஒரு மேபி ஒரு புது பேக்கேஜ்குள்ள ஒரு 128 GB யூஎஸ்பி டிரைவர் இருந்தா நீங்க கொண்டு போய் ஒரு கேபிட்டரியா நடுவில் வச்சுட்டீங்கன்னா என்ன செய்யுண்டா யாராவது 128 GB தானேன்னு சொல்லி எடுத்துருக்கணும் ரைட். ஆனா அவை தெரியாத அந்த யூஎஸ்பிக்குள்ள வந்து நீங்க என்கொயரி வந்து ஒரு மெலிஷியஸ் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க பிளகின் பண்றதுக்காக. ஸோ தெரியாம இது பண்றது பேட்டிங் சொல்றது. அதாவது அந்த ஒரு பொறி வைக்கிறது சொல்றது. ஓகே, டெயில் கேட்டிங் ஆர் பிகி பேக்கிங். இது வந்து என்னன்னா நீங்க ஒரு டெலிவரி பர்சன் மாதிரி உள்ள போறது, கையில கணக்க சாமான் வச்சுட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ண சொல்றது, ஒரு எம்ப்ளாயி பின்னுக்கு அவங்களோட பேட்ச் ஸ்கேன் பண்ண பின்னுக்கு போறது எல்லாமே. ஓகே, இதெல்லாம் வந்து டெயில் கேட்டிங் சொல்றது. எல்லாமே டெயில் கேட்டிங் பிகி பேக்கிங் சொல்றது. ஒரு ஆளுன்ற சப்போர்ட் வச்சு போறது அவைக்கு தெரியாம. ஓகே, இப்ப இதெல்லாம் தான் சோஷியல் இன்ஜினியரிங் டைப் ஆஃப் அட்டாக். இந்த இதுக்குதான் உங்களுக்கு சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் வர முடியும். இதுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் எதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நாங்க எத்தனை கருத்துலங்க 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 விதமான அட்டாக்ஸ் இருக்கு. இதுல எது வந்து மோஸ்ட் இது நினைக்கிறீங்க? I think it's social engineering. Social engineering or umbrella term, right? இப்ப இந்த சோஷியல் இன்ஜினியரிங் மாதிரி அம்ப்ரா டேர்முக்குள்ள இப்ப இதெல்லாம் இப்ப வந்து ஃபிஷிங் இருக்கு, ஸ்பியர் ஃபிஷிங் இருக்கு, வேலிங் இருக்கு. Social engineering, I think the manipulating a person, that term. Yeah, like விஷிங், ஸ்மிஷிங், அப்புறமா வந்து இதுல என்ன டெர்மினாலஜி வந்து எந்த விதமான அட்டாக் வந்து உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும் நினைக்கிறீங்க மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரைட்? I would say not smishing, but before that, can you go 2 slides more? Yeah, forward or back? Yeah, back. Okay, perfect. No problem. Tell me when to stop. As of now, phishing, I guess. Okay, email மூலியமா. Yeah. Okay. உலக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா பேட்டிங். ஓகே, சோ நான் சொல்றேன் இப்ப நாங்க பார்த்த பேட்டிங்கும் நல்ல இதுதான்,
ஃபிஷிங் வந்து இப்ப செய்யறதுக்கான சாத்தியம் குறைஞ்சிட்டு. ஏன்டா வந்து இப்ப நான் அதுவும் நான் சொல்றேன் ஏன் குறைஞ்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா போய் நான் சொல்றேன்டா, டிமார்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஓகே சர்வீஸ்ல ஓகே. அதனால ஃபிஷிங் டேட்டா குறைஞ்சிட்டு. உண்மையா சொல்ல போனா எதெல்லாம் வேலை செய்யுதுன்னா, நான் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நான் பண்றேன். உங்களோட டாப்பர்ஸ் வந்து விஷிங்னு சொல்றது வாய்ஸ் மூலியமா ஓகே, விஷிங் சொல்றது. நெக்ஸ்ட் வந்து டெயில் கேட்டிங் சொல்றது. முதல் விஷிங், அது டெயில் கேட்டிங் பிகி பேங்கிங், அதுக்கடுத்து பெயிட்டிங் வேலை செய்யும் ஓகே. சில நேரம் டிபெண்ட்ஸ் நீங்க ஒரு ஆக்குறது ஓகே. ஏன் நான் அது ஃபிஷிங் சொல்றேன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்க, நீங்க ஒரு ஐடி இது இது நடந்தது, நான் சொல்றேன் நடந்தது இந்த விஷயம். எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யல, எங்களுக்கு கால் வந்தது, அதுவும் ஃப்ரண்ட்ல வேலை செய்யற ஸ்டாஃப்க்கு. இப்போ ஃப்ரண்ட்ல வேலை செய்யறா தேர் லெவல் 1 சப்போர்ட் ரைட். ஸோ அப்போ வந்து என்னடா இந்த அத்தாரிட்டேட்டிவ் டோன்ல நாங்க சொல்றது, நான் தான் சிஎஃப்ஓ, இந்த பேரை நாங்க பேரை சொல்றோம் அந்த ஆள் சொல்லி, எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்ணணும், நான் இப்போ ஃபிளைட் ஏறதுக்கு நிக்கிறேன், எமர்ஜென்சியா நான் சிகாகோ போயிட்டு இருக்கேன் மீட்டிங்காக, இந்த அக்கௌண்ட் ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு, இது என்ன பர்சனல் அக்கௌண்ட், இப்போ எனக்கு உடனே அன்லாக் பண்ண போன்ல வெயிட் பண்ண எனக்கு அன்லாக் பண்ணி இந்த பாஸ்வேர்ட் எனக்கு சொல்லி நான் டக்குன்னு லாகின் பண்றதுக்கு என்ன என்எஃப்ஐ டிசேபிள் பண்ணி சொல்றேன் நான். அப்ப லெவல் 1 ஸ்டாஃப் ஓகே. அப்ப அவ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் கூறேன், இதான் இந்த பேர், நான் தான் சிஎஃப்ஓ ரைட். ஸோ இப்போ நான் சொல்லிக்கல, இட்ஸ் சோ பிலீவிங். நான் இந்த பேரை சொல்றேன், நான் இந்த இமெயில் அட்ரஸ் சொல்றேன், நான் சொல்றேன் எம்எஸ்ஐ எதுவுமே வேலை செய்யாது, எதுவும் டிசேபிள் பண்ணிட்டு எனக்கு வந்து அக்சஸ் பண்ணிட்டான்னு சொல்லிக்கல. ஒரு லெவல் 1 ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் திணறுவீங்க. என்ன சிஎஃப்ஓ அத்தாரிட்டி பொசிஷன் ரைட். நீங்க வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு யூ கண்ட்ரோலிங் அபவுட் $40 million பட்ஜெட். $40 million சின்ன பட்ஜெட் சொல்லுவாங்க கம்பெனிஸ் வாங்க. ஸோ $40 to $60 million பட்ஜெட் நீங்க ஹேண்டில் பண்றீங்க. The guy will be like, oh, sure. ஏன்னா அத்தாரிட்டி டோன் தானே நீங்க சொல்லிக்கலாம். So, and you don't give time. You're saying, இப்ப செகண்ட் சிங்டா நான் ஃபைட் போய் எனக்கு இமெயில் அனுப்பி ஆகணும், நான் வந்து இது நம்ம கேமரா மார்க் பண்ணி ஆகணும்னு சொல்லிக்கல. They get scared, right? And they do it. That's what wishing is the most powerful tool. And this is done. So, and it worked. We told them how insecure it is, right? என்னதான் சிஎஃப்ஓ அடிச்சாலும் சரி, சிஇஓ அடிச்சாலும் சரி, ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் செய்ய என்ன அஜெண்டாலும் சரி, அது இப்ப ஒர்க் இமெயில் வச்சு உயிர் போக முடியல ரைட். இப்ப உயிர் போற அளவுக்கு எமர்ஜென்சி இல்லை ரைட், அந்த அளவுக்கு. அப்பனா நாங்க வந்து இந்த ப்ராப்பர் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து இப்போ யூஸ்வலாக வந்து நாங்கள் கம்பெனி ப்ரொவைட் செல்ஃபும் கொடுப்போம். எஸ் லூசிங் ஹேப்பன்ஸ் தான் இந்த எமர்ஜென்சி தான். பட் நாங்கள் என்ன செய்யணும்னா பர்சனல் நம்பர் நாங்கள் எடுத்து அனுப்ப மாட்டோம், கம்பெனி ப்ரொவைட் பண்ண செல்ஃபும் தான் அனுப்புவோம். இல்லாட்டி அவங்க செக்ரட்டரி கொடுப்போம், அவங்க செக்ரட்டரி அவைக்கு பாஸ் பண்ணிட்டோம். மற்றபடி நடுவில் இருக்கிறது அது எங்களோட பிரச்சனை இல்லை. தட்ஸ் a strict rule that we have set. பட் இப்படி நான் சொல்லிக்கல, the guy got really scared and he gave me the password. He removed the MFA, completely removed the MFA. ஏன்னா MFA ரிமூவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி இருந்தது எனக்கு. within 5 minutes எனக்கு access இருந்தது. 5 minutes I think we had it full documented, but within 5 minutes, 5 or 10, less than 10 minutes I believe. This has happened almost 5-6 years ago. 10 minutes நினைக்கிறேன் full email access. CFO chief finance officer. ஸோ அந்த இமெயில் என்னென்ன இருக்கும்டா, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புற எல்லா டிரான்ஸ்ஃபருக்கான எல்லா இதுவும் இருக்கும், மணி டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கான, அப்புறமா வந்து சிக்னேச்சர் ஃபைல்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து இப்ப நான் ஃபைனான்சியல் டைரக்டருக்கு நான் இந்த அக்கௌண்ட் வந்து ஃபைனான்ஸ் வந்து இப்போ உடனே பாஸ் பண்ணிட்டுன்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணி விட்டேன்டா, ஃபைனான்ஸ் டைரக்டர் ஆத்தரைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ கேன் ஃபைனான்சியல் சிஎஃப்ஓவால ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் எந்த விதமான சிஇஓட அப்ரூவ் இல்லாம ஆல்மோஸ்ட் ஐ திங்க் $2 million, $3 million அதில் சைன் அப் பண்ண முடியும், சிஇஓட அப்ரூவல் இல்லாம. அதுக்கு மேல போயிட்டு தான் வந்து இது சைனிங் அத்தாரிட்டி தேவை. பட் ஜஸ்ட் பை ஓவர் இமெயில் they could have got easy $100,000. $100,000 is pretty, it's not a big amount for them. Over email, just like client இந்த சாமான் வண்டிக்கு சொல்றது, இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் வண்டிக்கு சொல்றதெல்லாம், it's nothing, right? So that's how dangerous it is. விஷயம் இது வந்து ஹாஸ்பிட்டல் ஆகும். ஓகே, ஏன் நான் டெயில் கேட்டிங் நான் செகண்டா சொல்றேன், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஓகே, டெயில் கேட்டிங் ஏன் சொல்றேன்டா, ஸ்கார்பரோல வந்து இங்க இருக்கிற டொரண்டோல வந்து ஒரு ஐபிஎம் செக்யூர் வேர் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அண்ட் திஸ் இஸ் வேர் ஆர்ம் ஃபோர்ஸஸ், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சம் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பிரைவேட் ஏஜென்சிஸ் வந்து அவங்கள்ட்ட கிளவுட் பேஸ்ட் சர்வர்ஸ் வந்து வச்சிருக்குது. ஸோ கிளவுட் மீனிங் என்னன்னா, நீங்க உங்களோட ஆக்சுவல் பிசிக்கல் சர்வர் எடுத்து நீங்க வைப்பீங்க, அவங்க மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க, ரைட், நத்திங் எல்ஸ். ஸோ அப்ப அவங்கள்ட்ட அந்த சர்வர் அங்கே வச்சிருக்கிறது. அந்த நேரம் வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செக்யூர் பில்டிங். நோபடி கேன் கோ இன், நோபடி கேன் கம் அவுட். அவங்கள்ட்ட வந்து டெயில் கேட்டிங் ப்ரொடெக்ஷனும் இருந்தது. அதாவது அவங்க ட்ரெயின் பண்ணி நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே யார் உள்ள வந்தாலும் அவை வேண்டிய பேட்ச் இண்டிவிஜுவல் டேப் பண்ணி தான் வரணும், நீங்களும் உள்ள போறப்ப டேப் பண்ணி தான் போகணும், வெளியே போய் தே ஹேட் பெர்ஃபெக்ட் ட்ரெயின். பட் அவங்க ட்ரெயின் பண்ண விஷயம் வந்து என்னன்னா, ஒரு ஆள் வந்து கஷ்டத்தை கேட்க வந்து, நீங்க டோன்ட் ட்ரை டு ஹெல்ப் சம்.
இப்ப நாங்க உள்ள போய்க்கல we can have a badge. நாங்க வந்து இப்ப போய்க்கல அது நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் வந்து 3 days ஆகுது முடிச்சது. அந்த ப்ராஜெக்ட் 3 days தான் முடிஞ்சது. அவங்கள இது பண்ற லேண்ட்யார்ட் மாதிரி அந்த போடுற பேட்ச் அந்த இது மாதிரி நாங்க போட்டு நல்ல வடிவா கோட் சூட் எல்லாம் போட்டு கையில நினைக்கிறேன் நான் டைம் வந்து சுவிட்ச் இதே இந்த சுவிட்ச் இருக்கு நான் நீங்க கையை போறேன் இதே மாதிரி நம்ம கையை காமிச்சா அதே மாதிரி 5-6 சுவிட்ச் நான் கையை வச்சு நினைக்கிறேன். உள்ள கொண்டு போயிட்டு கேட்கல சர்வர் ரூம்குள்ள போய்க்கல எனக்கு தெரியும் அந்த ட்ரெயின் ஆள் வந்துட்டு இருந்தது. நான் சுவிட்ச் அப்படி கேரி பண்ணிட்டு உள்ள போய்க்கல ஹி ஓப்பன் தி டோர் ஐ வென்ட் இன்சைட். அது தென்னாம்பெரிய இடம் அது சர்வர். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஐ திங்க் சர்வர் ரூம் மட்டுமே நான் நினைக்கிறேன் ஒரு 40,000-50,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஒன்ஸ் யூ கோயிங் உங்களோட காது இருக்காது. ஏன்னா அந்த இருக்கிற ஃபேனுக்கு உங்களுக்கு என்ன நடக்குது என்ன கத்திக்கிட்டு வைக்கலாம் உங்களால. யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அப்படி ஒரு 40,000-50,000 ஸ்கொயர் ஃபீட் இட்ஸ் ஃபார்ம். இட்ஸ் லிட்டரலி a server farm. அது உள்ள ஃபுல்லா ஏசி தான் இருக்கும். ஃபுல்லா யூ கேன் ஹியர் யுவர்செல்ஃப். நீங்க ஏர் இதை போட்டு தான் போகணும் இந்த காது ப்ரொடெக்ஷன் இல்லாட்டி காது சேவடா போய். அப்ப நான் உள்ள போனேன்னா ஐ ஜஸ்ட் வென்ட் இன் கம்ப்ளீட்லி இன்டு தி சர்வர் ரூம் ரைட். ஸோ அப்ப இந்த மாதிரி மினிஷஸ் இருந்துச்சுன்னா அவனால போய் அந்த சர்வர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது, டேமேஜ் பண்ண முடியும், அப்படின்னு ஸ்டாப் பண்ண முடியும் ரைட். இப்ப அதுக்குள்ள வந்து அதுக்கு வந்து நாங்க போனது என்ன காரணம் ஆடிட்டிங்காக எவ்வளவு வந்து அவங்க செக்யூரிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி 3 days பிளான் பண்ணது. நான் சும்மா எதாச்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நினைச்சா ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா உள்ள போனேன். நான் அவசரத்துல நின்று நான் கோர்ஸ் எல்லாம் போட்டு நான் கிரிக்கெட்ல வந்து அவரும் வந்து நிறைய டெக்னீஷியன் பாவம் அந்த ஆளுங்க கஷ்டகாலம் போல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல வந்த புரியும் போது they do have a training but he opened it, he didn't think about anything right. so நான் என்ன செய்யணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உள்ள போயிட்டேன். போயிட்டு he didn't stop me but and once நீ உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சர்வர் ஃபார்முக்கு உங்களுக்கு என்ன anything தெரியாது. காதுங்க ஒண்ணு இருக்காது, சவுண்ட் அந்த ஃபேன் சவுண்ட். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனக்கு நான் செஞ்சதுல வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் என்ன விஷயம் அண்ட் டெய்ல்கேட்டிங். டெய்ல்கேட்டிங் செய்யலாம் ஈஸி. அப்புறமா நாங்க இங்க இருக்க ஸ்டேபிள்னு சொல்லிட்டு கடை இருக்கு. அது வந்து பிரிண்டிங் அதெல்லாம் இருக்கு. இது இந்த கடை நம்ம ஃபுல்லா நான் தெரியாது குயிக்கா சொல்றேன். கேனடியன் ரெவன்யூ அந்த எங்களோட சின்னமா சொல்றது அந்த சின்னமா தான் ஒரு மனுஷன் வாழ்க்கை இருக்கும். அவங்க லோன் பண்ற அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த கிரிப்னு சொல்றதா கிரிப்போ இந்த கிரிப்னு சொல்றதுல அவங்களுக்கு அதே மாதிரி சிஸ்டம் தான். உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து அந்த சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர்ன்றது வந்து அவங்க வேலை செய்யறது எல்லாமே அந்த நம்பருக்குள்ள தான் இருக்கும். ஒரு 10 வருஷமோ ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டேட்டா லீக்கேஜ் ஆரம்பிச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி வந்தது. அப்ப அதுக்கு வந்து நாங்க கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா கரெக்டா டாக்ஸேஷன் சீசன் தான் வந்து அது வந்து யூஸ் செய்யறாங்க. டாக்ஸேஷன் சீசன் தான் வந்து கரெக்டா வந்து காலியாகுது. ஐ மீன் இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுது. அது ஆனா கவர்மெண்ட் தெரியுது, கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து எங்க லீக் ஆகல. ஃபுல்லா ஆடிட் பண்ணிட்டாங்க, ஃபுல் ட்ரேசிங் பண்ணிட்டாங்க, ஃபுல் எல்லாமே பண்ணிட்டா எங்க லீக் ஆகல. எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்டேபிள்ஸ்ன்றது பெரிய பிரிண்டிங் ஸ்கேனிங் அந்த மாதிரி கடை 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவைதான் வந்து பிரிண்டிங் கணக்கு செய்யுது. இப்போ அக்கௌண்டிங் அக்கௌண்ட் இது பண்ணாட்டி அவங்க யூஸ் பண்ற ரீகோ பிரிண்டர்ஸ். நீங்க இது வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர்னு சொல்றது எல்லாமே பின்னாமரி பிரிண்டர்ஸ் இருக்கும் ரைட். ஸோ இந்த மாதிரி பெரிய பிரிண்டிங் கம்பெனில 10-20 இருக்கும். அப்படி என்ன செய்வீங்கன்னா போய் உங்களோட டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றது பிரிண்ட் பண்றதெல்லாம் செய்யுங்க. ஆனா இது பிரிண்ட் பண்றது மாதிரி என்ன செய்யுங்களா இது வந்து இதுக்குள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு இருக்கு. 1 TB 2 TB 5 TB மாதிரி ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் கொண்டு இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க் அந்த ஃபைலை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பிரிண்டிங் விடுறது. நார்மல் ஸ்கேன் பண்ணி விடுறதோ இல்லை இமெயில் மூலமா அனுப்புறதோ வாட் எவர் இட் இஸ், அது மூலம் தான் பிரிண்டிங் நடக்கும். என்ன நடந்ததுன்னா இந்த பிரிண்ட் ஹார்ட் டிஸ்கை அவங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து கையெடுத்து அவங்க டேட்டா காப்பி பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டேன் பிளாக் மார்க்கெட்ல. ஸோ இதான் என்ன விஷயம், யார் என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன். இது வந்து 10 வருஷம் ஓகே. பட் இது நாங்க எப்படி நாங்க இதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து நாங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு எல்லோ கலர் வெஸ்ட் போட்டு அந்த எமர்ஜென்சி வெஸ்ட் மாதிரி போட்டு என்னது நாங்க ஒரு நோட் பேட் இப்பயும் இந்த மெயில் ரூம்ல இருக்கு சும்மா ஒரு அந்த கிளிப் போர்ட் இருக்கு. இங்கே இருக்கு இது வந்து எப்பயுமே நான் கால் கேட்டு இந்த கிளிப் போர்ட் இருக்கு சும்மா இந்த கிளிப் போர்ட் இதுல வந்து ஒரு 10-15 பேப்பரை பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு டக்குன்னு போய் பிரிண்டருக்கு பேப்பர் வச்சு பிரிண்டர் பேர் எழுதி அந்த இதெல்லாம் எழுதி என்ன டேட்னு சொல்லி எழுதிட்டு நாங்க ஹாய்னு சொல்லி நாங்க பிரிண்டர் ரீகோ பிரிண்ட் ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ண வந்துருக்கோம்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் எழுதி இன்னொரு ஹார்ட் டிஸ்க் போட்டுப்போ ஓகே நோபடி ஆஸ்க்ட். அண்ட் இதான் ஒன் சாத்தியக்கூறுகள் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கான இதுன்னு சொல்லி நாங்க வந்து இது வந்து இன்னுமே 10-12 வருஷம் ஆகி இப்ப நடக்குது இல்லை. பட் ஆனா இன்னுமே வந்து அதுக்கான இல்லை ரீகோ அதுக்கப்புறம் நாங்க கொடுத்த டாக்குமெண்டேஷன் அப்புறமா வந்து அவங்க ஹார்ட் டிஸ்கை வந்து ஒன்லி ரீகோ சர்டிஃபைடான ஆட்கள் வந்து செக்இன் பண்ணி மட்டும் தான் கரெக்ட்லாம் சொல்லி இது பண்ணது. அது ஸ்பெஷல் கீ கொடுத்தவங்க எல்லா பிரிண்டரும் மாத்தினவங்க. இதுக்கு வந்து நாங்க இந்த டீம் நான் ஒரு கம்பெனில வந்து
அது பேர் வந்து டார்க் நைட் ஒன்று சொல்றேன் அந்த கம்பெனி. அந்த கம்பெனி தான் வேலை அப்ப நான் செஞ்சேன். அது வந்து almost 12 years ago analysis, right? So but it's still அது யார் என்ன இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன்னா it's not easy to கண்டுபிடிக்கல, right? இது ஒன்ஸ் கான் அந்த டைம்ல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து இது பண்ணுங்க. அது கண்டுபிடிச்சதே பல மாசத்துக்கு அப்புறம் தான். சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு தெரிஞ்சு எடுக்கல அதெல்லாம். அடுத்தது பேட்டிங்கும் நல்ல ஒரு இது. ஒரு யூஎஸ்பி டிரைவ் நான் சொல்றேன் 128 GB நீங்க யூஎஸ்பி டிரைவுக்குள்ள ஒரு மெலிஷியஸ் கூட போட்டு ஒரு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ற இடத்துல ஒரு டீம் வச்சு விட்டீங்கன்னா எல்லாம் 128 GB நாங்க எடுத்தா நாங்க 100% யூஸ் பண்ண சொல்லி ஷோரா எடுப்போம். யூஎஸ்பி டிரைவ்ஸ் அப்புறமா வந்து சின்ன என்ன சொல்லி எஸ்டி கார்ட்ஸ் அதெல்லாமே ஷோரா எடுப்போம். ஓகே, பட் எனக்கு ஒர்க் செஞ்சது வந்துட்டா விஷிங்கும் டெயில் கேட்டிங்கும் எனக்கு ஷோரா ஒர்க் செஞ்சது. அதுவும் உங்களோட ஆட்டிடியூட் நீங்க எப்படி உங்களை நீங்க கேரி பண்றீங்க பொறுத்திருக்கு. ஒரு ரகட்டான ஆள் பண்ணி போனீங்கன்னா ஷோர் யாரும் கேள்வி இருக்க மாட்டேன். ஏன்னா யாருக்குமே டீல் பண்ணி அது இப்ப இருக்க ஆட்கள் யாருக்குமே வந்து கம்ஃபர்ட் பண்ற இந்த ஃபேஸ் பண்றது தைரியம் இல்லை. அப்ப நீங்க வந்து கொஞ்சம் அந்த ஸ்டிஃபா போனீங்கன்னா உங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் பெருசாக வர மாட்டீங்க. கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து ஒன் ஷார்ட் ஆன்சரா நான் முடிச்சுட்டா இது பண்ண மாட்டீங்க. நேருக்கு கண்ணோட கண் பார்த்து சேர்க்கிற வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடலாம். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? No. அதனாலதான் நான் சொல்றேன் என்ன பார்த்தீங்கன்னா விஷிங் இந்த தேர்கேட்டிங் தான் எனக்கு நான் ட்ரை பண்ணதுல இது வரைக்கும் எனக்கு அது ஃபெயில் ஆனது இல்லை. மிகவும் இது வரைக்கும் ஃபெயில் ஆனது இல்லை. ஒன்று ஃபெயில் ஆகிருக்கு தான். நல்ல செக்யூரான இருக்குது. ஓகே ஓகே where do you stand in the ethical hacking student? ஓகே, நீங்க வந்து ஒயிட் ஹேர் ஹேக்கர் தான் நீங்க நிற்பீங்க. you always perform actively legally and ethical boundaries. அதாவது நீங்க வந்து ஒரு சட்டத்துக்குள்ளதான் நிக்கணும். அதே மாதிரி ஒரு ஆத்மீக பெர்மிஷனோட தான் வந்து நீங்க வந்து சில விஷயம் செய்யணும். ஓகே, you must have clear permission before testing or probing any system. உங்களுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கணும். verbal permissions இல்லாது. ஓகே, ரிட்டன் பெர்மிஷன் தேவைக்கு இல்லாட்டி ரெக்கார்டட் பெர்மிஷன், வீடியோ கால், வாய்ஸ் கால்ஸ் இல்லாது, டெக்ஸ்ட் மெசேஜ், இமெயில், வாட்ஸ்அப் இதெல்லாமே ஓகே. phone number வரைக்கும் email is better or documentation is better. emails always better. ஓகே, ஒரு சிஸ்டத்தை நீங்க வந்து இது பண்ற முடியும். நான் அவர் எனக்கு வாயால் சொன்னு சொல்லி அது சட்டத்தை நீங்க சொல்லிடலாம் செல்லாம். ஓகே, அண்ட் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்றது என்னன்னா எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் செய்யறது பெர்மிஷன் எடுக்கணும். ஓகே, இப்ப நீங்க சிடெக் ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட கம்பெனியோட வெப்சைட் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஃபுல் பெர்மிஷன் இருக்கு. ஓகே, அது நான் வீடியோ காலே நான் சொல்றேன் உங்களுக்கு. இட்ஸ் ரெக்கார்டட் கான்வர்சேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் பெர்மிஷன் இருக்கு. ஓகே, நீங்க எந்த விதமான அட்டாக்கும் செஞ்சு பார்க்கலாம். நீங்க உடைக்க ட்ரை பண்ணலாம். யூ கேன் ட்ரை ஸ்டீலிங் டேட்டா, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். தட்ஸ் நாட் ப்ராப்ளம். பட் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது எனக்கு சொல்லணும் என்ன இது. ஓகே, அண்ட் நீங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க போறீங்க. இப்ப உங்களோட வேலை வந்து நீங்க தான் இந்த சிஸ்டம் நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த சிஸ்டத்துல இந்த டைப் ஆஃப் வால்னரபிலிட்டி தான் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இதுக்குள்ள மட்டும்தான் நீங்க நிற்கிறது. அதான் வந்து ஸ்கோப்னு சொல்றது. உங்களோட வேலைக்கு நீங்க டிஃபைன் பண்றீங்க அதுக்குள்ள மட்டும்தான் நீங்க நிற்கணும். ஓகே, அதை தாண்டி வெளியே போகக்கூடாது. அண்ட் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது. ஓகே, வித்தவுட் எனி அப்ரூவல். நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ற நான் ஒரு நினைக்கிறேன் என்னோட ஒரு 10-12 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கிறதுல 10-12 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறதுல ஆப்வியஸ்லி அதுல வந்து நான் ஒரு 10% 15% ஸ்டோரி மட்டும் தான் சொல்ல முடியும் என்னால. மிச்சம் வந்து ஐ கேன் சே இட். நாங்க வந்து NDAன்னு சொல்லி சைன் பண்ணுவோம், நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட். ஏன்னா ஒரு கம்பெனியோட விஷயத்த வந்து சில நேரம் உங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் டேட்டாவும் சரி இல்லாட்டி அவங்க ட்ரேட் சீக்ரெட் சரி உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்ப அது வந்து ஒரு நீங்க வெளியே சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். இண்டஸ்ட்ரிக்குள்ள பேர் கெட்டு போயிடுச்சா ட்ரஸ்ட் மீ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கிடைக்கும். ஸோ அப்ப உங்களுக்கு வந்து உங்களோட பேர் கெட்டு போயிச்சா உங்களுக்கு ஷூரா வேலை கிடைக்காது. ஓகே, அண்ட் நீங்க இது வந்து ஜீரோ டாலரன்ஸ் நீங்க கிராஸ் பவுண்டரி பண்றதுக்கு ஈவன் பை ஆக்சிடென்ட். In ethical hacking, being 200% clear and respectful of your limits is a must. உங்களோட லிமிட்டை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மஸ்ட். ஓகே, இந்த கான்செப்ட் வரைக்கும் இந்த ethical hacking வரைக்கும் உங்களை நீங்களே அப்டேட் பண்ண வச்சுக்க போறீங்கன்னா thehackernews.com சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. இது எனக்கு நான் பிகினர் ஆக்கிற எல்லாருக்கும் நான் கொடுக்குற நியூஸ் வெப்சைட் இது. நான் உங்களுக்கு இதுலயே போட்டுடுறேன். இதுல ஆல்மோஸ்ட் எல்லா விதமான டே டு டே நடக்கிற எல்லா நியூஸ் பத்தி போடுங்க இது. அண்ட் இப்போ நீங்க படிக்க ஆரம்பிக்கல உங்களுக்கு சில விஷயம் விளங்காது. தட்ஸ் வெரி நார்மல். பட் நீங்க டெய்லி படிக்க ஒரு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் கொடுங்க. காலம் எழுந்தோன்னு டக்குனு ஒரு 30 மினிட்ஸ் பாருங்க சும்மா என்ன நியூஸ் புதுசா வந்துன்னு சொல்லி. தென் what இன்ட்ரெஸ்ட் யூ go ahead and read about it. அவங்க ஆர்டிகல் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. சிலது வந்து இப்படி நடந்துன்னு சொல்லினா ஏன் நடந்துன்னு தெரியாது, அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ரைட், ஸோ அப்ப உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபார் கோஸ் டு ரீட் சம். கொஞ்சமே விளங்கும். தெரியாத வார்த்தைகளை நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி கேட்டு பாருங்க, இல்லாட்டி ஆன்லைன் பண்ணி பாருங்க. யூ வில் ஃபைண்ட் அவுட் மோர். உங்களோட பெர்ஃபியூம் க்ரோ ஆகும். ஓகே, உங்களோட விஷன் க்ரோ ஆகும். ஓகே,
இதான் உங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க விஷயம். ஓகே, இது வந்து ஓகே, தட்ஸ் ஓகே. ஓகே, எனி क्वेश्चन so far இந்த இதுல? Yes, sure. Lakshan, go ahead. No. Perfect, okay. நான் உங்களுக்கு one second. Okay. So I'm gonna show you guys what is WhatWeb, okay? So WhatWeb ன்னு சொல்ற டூல் வந்து வெப் சர்வரை வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் டூல் நாங்க சொல்லுவோம். ஓகே, வெப் சர்வர் ஃபிங்கர் பிரிண்டிங் டூல் சொல்றது. ஃபிங்கர் பிரிண்டிங் மீனிங் என்ன? அது ஐடென்டிஃபை பண்றது. ஓகே, அது என்ன சர்வர், அதுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு, அது என்ன ரன் பண்ணு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி, ஒரு ஒரு டைப் ஆஃப் வழி. ஓகே, இது ஓகே. ஸோ என்ன WhatWebனா என்னன்னா பவர்ஃபுல் டூல் டு ஐடென்டிஃபை வெப்சைட்ஸ், வெப் சர்வர் அண்ட் டெக்னாலஜி யூஸ். என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றீங்கன்னா, என்ன மாதிரி வெப் சர்வர் யூஸ் பண்றீங்கன்னா, அண்ட் அது வந்து பின்னுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுல என்ன ஒரு பிளஸ்ண்டா இதால வந்து சிஎம்எஸ், அதாவது கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்றது, சிஎம்எஸ் சொல்றது. இது வேர்ட்பிரஸா இருக்கலாம், இல்லாட்டி ஷாப்பிஃபையா இருக்கலாம், விக்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அண்ட் சர்வர் டைப், என்ன மாதிரியான சர்வர்ஸ் யூஸ் பண்றாங்க சொல்லி சொல்லும், கெஸ் பண்ணும். ஓகே, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்ன விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், அண்ட் லிட்டில் மோர் இன்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்து ஒரு ஆக்டிவ் இன்டெல் கேதரிங் வரும். ஓகே, ரெகானசன்ஸ்குள்ள. ஓகே, நாங்க என்ன செய்வோம்டா, நான் என்னோட காலிங் நெக்ஸ்ட் நான் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஓகே, ஓகே. ஸோ நாங்க பார்க்க போற கமாண்ட் வந்து என்னன்னா வாட் வெப். இதை நாங்க டேஷ் டேஷ் ஹெல்ப் அடிப்போம். வாட் வெப் பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்து என்ன கமாண்ட் சொல்லி யூஸ் பண்ணலாம் சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஓகே, பாத்தீங்கன்னா ஓகே, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெப் ஸ்கேனர் டெவலப் பை ஆண்ட்ரூ ஹூஸ்டன். ஹோம் பேஜ் வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா it will open up in Firefox. It should. இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதான் பிரச்சனை. ஓப்பனிங். So it's available this thing. Okay, that's okay. இது வந்து என்னென்ன ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம், என்னென்ன லெவல் ஆஃப் இது நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்லி சொல்லுங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ண ஸ்க்ரோல் டவுன் ஹியர். ஸோ இது வந்து உங்க மாடிஃபயர்ஸ் இருக்கு, டார்கெட் செலக்ஷன் இருக்கு. இது யூஸ் பண்றது அப்படின்னா வாட் வெப், உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் அப்புறமா உங்களுக்கான யூஆர்எல் அடிக்கலாம். ஓகே, அண்ட் இது நான் போகணும்னா டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அக்ரெஷன் லெவல் இருக்கு. அக்ரெஷன் லெவல் கண்ட்ரோல்ஸ் ட்ரேட் ஆஃப் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த். அதாவது நீங்க எவ்வளவு ஸ்பீடா செய்ய போறீங்க அண்ட் எவ்வளவு மறைமுகமா செய்ய போறீங்கன்றத பொறுத்து இருக்கு. ஓகே, மறைமுகம் அண்ட் அதுல நம்பிக்கைத்துவம் பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஸ்டெல்தி மேக்ஸ் ஒன் HTTP request per target and also follows redirects. Okay, 2 செகண்ட் அக்ரெசிவ் ஆனது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நீங்க செய்வீங்க. அது அப்படின்னா if level 1 plugin is matched, additional request will be made. அதாவது முதல் இது ட்ரைனிங் பார்க்கும், அதுல வந்து மேட்ச் ஆன ப்ராடக்ட் வந்துச்சுன்னா தான் மிச்சதுக்கு போகும். ஓகே, அண்ட் heavy makes a lot of HTTP requests per target URL from all plugins and attempts. ஸோ இது நீங்க செய்யக்க வந்து டிடெக்ஷன் இருக்கலாம். ஆனா நாங்க வந்து இப்ப நாங்க பப்ளிக்கா இருக்கிற வெப்சைட் நாங்க சிஇக்கு வந்து இது ஸ்டில் ஃபால்ஸ் அண்டர் லீகல் டெர்ம்ஸ். ஓகே, இது நாங்க செய்யலாம். பட் இதை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத பொறுத்து தான் எங்களோட லீகலிட்டி மாறும். ஓகே, ஸோ இது நீங்க செய்யலாம் இந்த வெப்சைட். ஓகே, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இது வந்து HTTP ஆப்ஷன்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாங்க இப்படியே வந்தோம்னா நாங்க வந்து இதை வந்து
இன்னொரு விதமான அவுட்புட்ஸ் இருக்குன்னு சொல்றது. ஓகே, இது நாங்க அவுட்புட்ஸ்க்கான இது எங்களுக்கு எப்படி நாங்க பார்க்க போறோம்னு சொல்றது. இது வந்து வேர்போஸ்ன்னு சொல்றது. ஓகே, ஸ்டாஷ் வின்னு சொல்றது. இது வந்து என்ன செய்யும்டா, நாங்க பார்க்குற கோடிங் வந்து கொஞ்சம் ஹியூமனுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா மாற்றுறோம். ஓகே, இந்த அவுட்புட். ஓகே, அண்ட் நாங்க இந்த இந்த இதை வச்சு நாங்க வந்து கொஞ்சம் எங்களோட அவுட்புட் வந்து ரிஃபைன் பண்ணலாம். ஓகே, பட் நாங்க முதல்ல வந்து என்ன செய்யும்டா, எங்களோட இதை பார்ப்போம். ஓகே, எங்களோட எங்களோட பேசிக் ஸ்கேனை பார்ப்போம். ஓகே, ஸோ நாங்க என்ன செய்யணும்டா, வாட் வெப் அடிச்சு ctech.c அடிப்போம். நாங்க ஜஸ்ட் பேசிக்கான ஒரு டெஸ்ட் செய்யறோம். ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு ஒரு பேசிக்கான இன்புட் தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஹியூமன்லி ரீடபிள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, இது பட் நாங்க வேற ஏதாவது வச்சு ட்ரை பார்ப்போம். இது வந்து நாங்க என்ன செய்வோம்டா, ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கிளவுட் ஃபார்ம் மூலியமா பிளாக் பண்றதுனால வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் தரும் உங்களுக்கு. நாங்க ராவணா இது பார்ப்போமே. Sure. Okay, so இது RAADAN.ca. ஓகே, இப்ப இது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கான அவுட்புட் வந்திருக்கு. பட் இட்ஸ் ஸ்டில் நாட் கிளியர். எங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு குழப்பமா இருக்கு. ரைட், இட்ஸ் நாட் வெரி நைஸ் ஃபார் அஸ் டு ரீட். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, நான் வந்து எங்களுக்கு வேர்போஸ்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் காமிச்சோம், அது நாங்க என்கேஜ் பண்ணலாம். ஓகே, டேஷ் டி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இலாபரேட்டா போய் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, எங்களுக்கு ஓகே. இப்ப இதை பார்த்தோம்னா இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கான டேட்டா வந்துருக்கு. ஓகே, கொஞ்சம் எங்களுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகும், எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இப்போ நாங்க இதை பார்த்தோம்னா, ஸோ எங்க ஸ்டார்ட் ஆஃப் ராவணா.ca 301 பெர்மனன்ட் மூவ் இது வந்து நார்மல் தான் இது வருது. ஓகே, இந்த இந்த இது அப்புறம் எங்களுக்கு சர்வர் அண்ட் ஐபி அட்ரஸ் சொல்றது எங்க இது வந்துட்டு இது வந்து கிளவுட் ஃபேர்ல இருக்குன்னு சொல்லுது. கிளவுட் ஃபேர் ப்ரொடெக்ட் பண்ணுது, சரி கிளவுட் ஃபேர் தான் ஃபேஸ் பண்ணுது. ஓகே, இது வந்து எங்களுக்கு ரீடைரக்ட் ஆகுது ராவணா.ca அன்காமன் ஹெடர். அதே நான் கீழே வந்தோம்னா இது ஒரு HTTP சர்வர் which is very common. ஓகே, HTTP சர்வர் தான் ரன் பண்ண முடியும். ரீடைரக்ட் லொகேஷன் சொல்றது இதுவும் வெரி காமன், ரீடைரக்ட் ஆகி தான் வரும். அப்படியே கீழே வந்தோம்னா நெக்ஸ்ட் செட்டப் இருக்கும். நெக்ஸ்ட் செட் இது வந்து 200 வந்து ஓகே, அதான் இதான் எங்களுக்கான இது. ஓகே, முதல்ல எப்பவுமே ரெண்டு விதமான இது இருக்கும். ஒன்று வந்து ரீடைரக்ட் ஒன்று இருக்கும், அது 300, இன்னொன்று 200. ஓகே, இதுல பார்த்தோம்னா இதுவும் கிளவுட் ஃபேர் தான். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஹெடர் இன்ஃபர்மேஷன் இருக்கு, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லி. இப்போ இதே வந்து எக்ஸ்பிளேஷன் இருப்பாங்க. கிளவுட் ஃபேர் வந்து கிளவுட் ஃபேர் இஸ் a content delivery network. Its features include DDoS protection and application firewall. கிளவுட் ஃபேர் நீங்க பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு சர்வீஸ். ஓகே, வெப்சைட் ஹோஸ்ட் பண்றாங்க. HTML5 HTTP server which is very normal. அப்படியே கீழே வந்தோம்னா மெட்டா ஜெனரேட்டர், திஸ் பிளகின் ஐடென்டிஃபைஸ் மெட்டா ஜெனரேஷன் டேக் எக்ஸ்ட்ராக்ட் இந்த வேல்யூ. இதுல வந்து எலிமெண்டர் இருக்கு. எலிமெண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? No. ஓகே, நோ ப்ராப்ளம். எலிமெண்டர் என்னன்னா வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூல், அது ஒரு பிளகின் தான். அப்ப அது இருக்கு. அதோட வெர்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. எலிமெண்டர் 3.34.2 அது இருக்கு. அதுல இந்த இது இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லுது. WordPress 6.9.1 யூஸ் பண்றேன்னு சொல்லி. ஓகே, அண்ட் நாங்க வரும்டா நாங்க பார்க்கலாம். நான் இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதை பார்க்குறேன். நான் இப்போ இதுல வந்து WordPress 6.9.1 பார்த்தோம்டா இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டதுண்டா
to 2026 if a newest version, okay, so which is good. A critical maintenance update addressing 49 bugs found in the core and block editor following 6.9. So அது வந்து 6.9 போட்டிருக்கு. It fixes the both CSS classic themes, send mail registration. So இதுலயும் வந்து vulnerability இருக்கு. முதல் இருந்ததுல இருக்கு. Okay. அதுவா நாங்க எலிமெண்டரி பார்த்தோம்டா 3.34.2. இது வந்து Jan 21st 2026 ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து இதுக்கான அப்டேட்ஸ்க்கான லாக் நீங்க படிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் பேசிக் லெவல் ஆஃப் பிளகின்கான டீடைல் இருக்கு. ஓகே, உங்களுக்கு இட்ஸ் ஸ்டில் குட் பிகாஸ் ஏண்டா வந்து இப்ப சில நேரம் நீங்க ஃபைண்ட் பண்ணலாம் வந்து சில வேர்ட் ப்ரெஸ் வந்து நேச்சுரலாவே வந்து லாகின் vulnerabilities இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே வந்தோம்னா அது வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து இட் கேன் பி சோ ஈஸி டு ஹேக் ஆர் சோ ஹார்ட் டு ஹேக். ரெண்டும் தான் இருக்கு. ஏன்னா மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாட்டி இட்ஸ் வெரி ஈஸி டு ஹேக். ஏன்னா எல்லாருமே ட்ரை பண்றோம், எல்லாரும் போஸ்ட் பண்றோம், ரைட்? ஸோ அதனால வந்து இதுக்கான அந்த அட்டாக் லெவல் இருக்கும். இப்போ இது வந்து அப் டு டேட், ஸோ they must have patched. Okay, so இது வந்து aggressive function available, check plugin file for details, Google Doc 1. இப்போ இது வந்து நார்மல் லெவல் ஆஃப் தான் செஞ்சிருக்கோம். ஓகே, இது நார்மல் லெவல் தான். இப்போ இதே வந்து நாங்கள் போக்கிக்கல, எங்களுக்கு வந்து ஓரளவுக்கான பிளகின் டீடைல்ஸ், ரைட்? எங்களுக்கு தெரியும் இப்போ வந்து வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணுது, வேர்ட் ப்ரெஸ்ல எலிமெண்டரி யூஸ் பண்ணுது, அது மட்டும் இல்லாம கிளவுட்ஃப்ளவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த மூணுமே எனக்கு தெரிஞ்சு ரைட் பேசிக் லெவல் ஸ்கேன்ல. இப்போ இதே இது நாங்க அக்ரெஷன் லெவல் நாங்க கூட்டினோம்னா த்ரீனே போடுவோம். ஓகே, ஹெவி. This will take a little bit of time. Okay. But இது என்ன செய்யுண்டா வித் நாங்க எங்களை கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு அதை இன்னும் டிக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்க பார்க்கணும். ஓகே. Until this loads, what happened to the other guys? I think one guy, he said he has a sickness, I think. Okay. There's supposed to be 4 more. One of them is just watching videos, recorded videos. Okay. He emailed me yesterday saying he's just not able to join because I mean he's not able to join a live class because he's just very health reasons. Yeah. I was just wondered. Yeah, I know. And usually, it happens when I noticed in the thing too, because I'm leaving too much break this year, and that's why this is helping me a lot. And 1 week on the break, I finally found out what exactly happened. That's why it was so mysterious. It's actually better. Yeah. It's because I couldn't concentrate at all. Like my concentration was zero. No, I totally get that point. Because some like sleeping disorders, when it comes, there are like 2 things that get affected. One is actually 3. One is digestion, 2 is focus, and 3 is memory. Yes. மூண்டும் பயங்கரமா அடி வாங்கு. Like I didn't realize it. Like I was just in my what do you call? I think one day the reason why I decided to go on vacation was because one day I was trying to do a basic report. இது வந்து ஒரு பெரிய வேலையே இல்ல. ஒரு 4 பேஜ் ரீட் பண்ணி சைன் பண்றது. You wouldn't believe நான் 6 மணிக்கே வந்து ட்ரை பண்றேன் பாக்க. Literally at the office, I started in the morning. I don't know, like பின்னர் 8 o'clock I was like, you know what, நான் டாக்குமெண்ட் பார்க்க ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது. ஏதோ செஞ்சுட்டு இருக்கேன். I'm just going grabbing coffee. வேற எந்த வேலையும் இல்லை, ரைட்? அதான் செய்ய வேண்டியது. That's when I decided, no, you know what, this has to stop, and then went on vacation just for 5 days, just sleep. That's it. Nothing different. அந்த கடைசி நாள் வரதுக்கு முன்னாடி தான் I had a meeting with you guys. And அதுவுமே flights வந்து கொஞ்சம் சொதப்பலா இருந்தது. So but it's okay because it happened for a good reason, because next day
was a snowstorm in Canada, and all flights were Oh, stopped. So yeah, you guys got like heavy, right? here today was really good weather, beautiful weather in the morning. Like yes, in the shirt right? Even this little bit thick Nice, thing is too heavy, but in the night snowstorm. It's a snowstorm. nice. Yeah, it's a snowstorm here right now. So Kalama summer right now it's a snowstorm. Wow. Weather is so unpredictable here right now, Yep. especially 10 வருஷத்துக்கு முன்னாடி it's completely changed the weather system. Yeah, I mean, even in Sri Lanka, it's kind of like weird, I would say. Yeah. It's not normal. Yeah, it's not normal at all anymore. Yeah, because I was just planning to go out somewhere tomorrow, because usually only Wednesday because I have other business that I do, right? So எல்லாத்துக்கும் Wednesday வந்து stop பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே. So every other business is stopped on Wednesday, because I noticed even if I'm running it, I still need to be available on my holidays, like somehow, Yes. here and there. So I said, you know what, whatever it is happen, let's just stop on Wednesday, மட்டும் leave பண்ணிட்டு மிச்சம் நல்லா நடக்கும். அப்ப நடுவுல ஒரு leave வரும், it's perfect for me, you know. அப்ப உடுப்பு துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறது, because I cook, I meal prep, so உடுப்பு துவைக்கிறதுல இருந்து குக் பண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்றது எல்லாமே one day is enough for me for next 2 weeks, right? So but Wednesday I supposed to go out tomorrow. நான் என்னோட fiancé வெளியே போறதா இருக்கிறான். Everything is changed. Well, sorry. Yeah, it's just completely changed because we didn't expect a snowstorm. Nah, I gotcha. Yeah. Things change. Yeah. So if you see here, இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட இன்ஃபர்மேஷன் வருது பாருங்க. And it takes some time to load as well, right? Yes. Because இது வந்து கணக்கு ரிக்வெஸ்ட் மேக் பண்ணி it's what it's trying to do, இப்போ Elementor வந்து இப்போ இந்த வெர்ஷன் கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதுக்கு பின்னாடி it's trying to go in, right? Trying to do inching on, அந்த inch பண்றேன்னு சொல்றாங்க. இப்போ it's trying to do inch forward, that's it. And அது எங்க ஸ்டாப் ஆகுதோ it stops there. All right. Okay. இது வந்து நாங்க வந்து 3-way handshake ன்னு சொல்லுவோம். ஓகே. So 3-way handshake வந்து you have Sing, Sinak, Ak ன்னு சொல்றது. So I'll show you just okay. ஓகே. ஸோ இது வந்து இனிஷியலா இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லுவோமே, இப்போ நாங்கள் வந்து google.comக்கு நாங்கள் போக போறோம்டா, நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து google.comக்கு வந்து இது பண்ணுது, ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். google.com, ஓ சாரி, நீங்க என்னோட இது ஸ்கிரீனை பார்க்கல, சாரி. இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ இப்போ இதான் 3-way handshake சொல்றது. ஓகே. ஸோ இந்த இதுல என்ன நடக்கும்டா, உங்களோட கம்ப்யூட்டர் வந்து google.com போக போறீங்கடா. So what happens initially is it has to try to establish a connection, right? So சொல்லும் okay, நான் தான் வந்து ஆதாரோட கம்ப்யூட்டர் google.com உங்களை நான் ரீச் பண்ண முடியுமான்னு சொல்லி உங்களை நான் கலைக்கலாம் சொல்லி கேட்கும் முதல் பெர்மிஷன். அடுத்து என்ன செய்யும்டா, உங்களோட google.com வந்து திருப்பி ரிப்ளை பண்ணும். ஜஸ்ட் google.com is metaphoric, right? So google.com வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்னா, எஸ் நான் தான் google.com ஆதாரோட கம்ப்யூட்டர், எஸ் நான் கலைக்கலாம் சொல்லி அப்புறமா 2 பேருமே வந்து ஒரு மியூச்சுவலான அக்ரிமெண்ட் கொடுக்கலாம். தான் வந்து அந்த செஷன் சொல்றது. நான் வந்து செஷன் கிரியேட் பண்றது வந்து இந்த இடத்துல நடக்கும். ஆக்ட்ன்ற இதுதான் 2 பேருமே கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகே. 2 பேருக்குமே. இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது என்ன செய்யும்டா, இப்ப ஆதாம் கம்ப்யூட்டர் இப்ப உங்களோட ஜனகன் உங்களோட கம்ப்யூட்டர் வந்து சொல்லுதுண்டா, ஹாய் ஜனகன் நீங்க இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே, இப்ப இது எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஹாய் ஜனகன் நீங்க இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுருக்க, நீங்க சொல்லுங்க ஹாய் எஸ் நான் இருக்கேன், இப்ப உங்களோட பேர் என்ன சொல்லி கேட்பீங்க, ரைட்? இப்ப நான் என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஹாய் ஜனகன் இருக்கீங்கன்னு சொன்னேன், எஸ் நான் இருக்குன்னு சொன்னோடனே நான் வந்து அது அடுத்த காமெடி ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுவுமே கிடைக்க மாட்டேன். அதுவே நான் ஒரு ஆன்சர் இல்லாம நீங்க கேட்க நான் வந்து அதை நான் திரும்பி எப்படி போயிடுவேன். எந்த வேலை என்ன, நீங்க இருக்கீங்களா இல்லையான், ரைட்? இப்ப அந்த உங்களுக்கு இருக்கீங்களா இல்லையா, அவ்வளவுதான் இந்த வேலை. இதுதான் ஸ்டெல்த் மோட் சொல்றது. இப்ப என்ன நடக்கும்னா, உங்க சிஸ்டம் வந்து இப்ப நீங்க ஒரு தடவை 2 தடவை செய்யல, யூ வோன்ட் ட்ரிகர் இட். இது பி லைக் ஓகே ஏதோ கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிடுச்சு,
ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன் உங்களோட கம்ப்யூட்டர் வரும் ரைட், ஒரு செகண்டுக்கு. அப்ப Yes. நான் சொல்ற உங்களுக்கு ஹாய்ன்னு சொல்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா யூ ஹேவ் hundreds and thousands of people beside you saying talking. ஓகே whatever, ஏதோ ஒரு லூசுப்பா எதை சொல்லி போறான்னு வச்சுக்கோங்க ரைட். பட் அது இனஃப் எனக்கு தெரியுது நீங்க இருக்கீங்களா இல்லையாண்டு. இப்ப உங்க அசாசினேட் பண்ண போயிட்டா ஐ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் யூர் தேர் ரைட். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ கேன் பிளான் இட். ஸோ அந்த Yes. பிளானிங், இனிஷியல் பிளானிங்கான உங்களுக்கு சஸ்பிஷன் வராம நான் இருக்கிறது செய்யறது தான் அந்த ஃபர்ஸ்ட் சின். இது இந்த செகண்ட் லெவல் தான் சினாக். அந்த நாங்க செகண்ட் அக்ரஷன் பார்த்தோம்னாங்க, அதாவது நீங்களும் திருப்பி சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். நீங்க எனக்கு திருப்பி சொல்லிக்கல, நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சரிங்க. ஓகே, அந்த 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 செகண்ட் லெவல்ல தான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் லீக் ஆகும். உங்களுக்கு வந்து ஓகே நீங்க சொல்லுவீங்க ஓகே நான் தான் ஜனகன், ஓகே அதெல்லாம் நாங்க வெறும் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லி கேட்பீங்க. இது செகண்ட் லெவல். பட் இது ஸ்டில் நாங்க வந்து அந்த அளவுக்கு நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகும். இட்ஸ் டூ குட். ஏன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்க லொகேஷன் கன்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க இதெல்லாம் இருக்கீங்க சொல்லி தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட இடம், லொகேஷன் எல்லாம் பத்தி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுட்டு நீங்க மேபி வந்து நீங்க சொல்லலாம் அந்த இடத்துல நீங்க இது விரும்புறீங்க அது விரும்புறீங்க சொல்லலாம் ரைட். இட் டிபெண்ட்ஸ், பேசிக் டாக்ஸ். எங்க எங்களுக்கு மோஸ்ட் அமௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா ஆக்ட்ல தான். அந்த த்ரீ வே கடைசி ஷேக்ல தான் வந்து இட்ஸ் ஃபுல் கனெக்டட். வி பிகம் போத் as friends. நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நாங்க ரெண்டு பேரும் கை குலுக்கி நாங்க ஒரு சேயிங் ஓகே லெட்ஸ் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரெண்டு பேரும் எங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கான அந்த அந்த இதை நாங்க ஓப்பன் பண்றோம் பார்த்து. ஓகே வாட்டர் இன்ஃபர்மேஷன் அதான் வந்து த்ரீ வே ஹேண்ட் ஷேக்ல வந்து நீங்க சின்ஸ் இந்த ஸ்டெல்த் அம்மா வந்து அந்த ஸ்டெல்த் அண்ட் டிஸ்கிரீட் ஸ்கேனிங் சொல்றது, கண்டுபிடிக்காத ஸ்கேனிங் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் லெவல் தான். ஹாய் எப்படி இருக்கீங்க சொல்றேன், நீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க இந்த ஜனங்க தான் இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வைக்கல, அதோட தட்ஸ் இட். அந்த கவுன்ஷன் டன் அது கூட வர மாட்டோம் ஒரு பக்கத்துல. அதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெல்த் ஸ்கேனிங் சொல்றது. நீங்க எவ்வளவு டீப்பா போறீங்களோ அந்த சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்றதுக்கான சான்சஸ் கூட. ஏன்னா நானுமே ஐடென்டிஃபை பண்ணணும் ரைட். இவன் நான் ஹாய் ஜனங்க எப்படி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க நீங்க யாருன்னு சொல்லி கேட்கிறீங்க, நான் சொல்லணும். நான் சொல்லாட்டி உங்களுக்கு நீங்க அந்த அதுக்கு வந்து கமிஷன் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. அப்ப வந்து இந்த கம்ப்யூட்டரும் அது உண்மை சொல்லிக்கல, ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், இந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும். ஓகே இதான் த்ரீ வே ஹேண்ட்ஷேக். ஓகே இதான் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எனிவே டெக்னிக்கலி போகும், நாங்க கொஞ்சம் டீப்பா போவோம், நாங்க டெக்னிக்கல் கொஞ்சம் டீப்பா போவோம். ஓகே நாங்க இது பேசிக் லெவல் ஆஃப் த்ரீ வே ஹேண்ட்ஷேக். ஓகே ஓகே ஸோ நவ் we're done. நாங்க குயிக்கா பார்ப்போம் இதை. ஸோ பார்த்தோம்னா நாங்கள் முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் கூட இன்ஃபர்மேஷன் இருக்கு மாதிரி. ஓகே ஸோ எங்களுக்கு க்ளவுட்ஃபேர் இருக்கு, HTML இருக்கு, QA இருக்கு, மெட்டா ஜென்ரேட்டர் இருக்கு. திஸ் plugin identify மெட்டா ஜென்ரேட்டர் tag extract from இதுவும் நாங்கள் பார்த்துனாங்க. அப்புறமா அது பவர்ட் பை த ஸ்கிரிப்ட். ஓகே அவுட்கம் எக்ஸ்ட்ரீம் XSS ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதை பத்தி நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ பெருசா எங்களுக்கு முதல்ல விட இந்த வாட்டி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு புதுசா அது மாதிரி இல்லை. ஸோ மீன்ஸ் தட் யூனோ பிகாஸ் இட்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன், இட் ஹாஸ் லாட் ஆஃப் அந்த வால்னரபிலிட்டி பேட்ச் பண்ணிட்டுன்ற அந்த பொருட்டை வச்சு நாங்க சொல்லலாம் இட்ஸ் பிரிட்டி செக்யூர். இது வந்து எங்களுக்கு வந்து உடைச்சு உள்ள போறதுக்கான சாத்தியம் குறைவு. ஓகே ஏன்னா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர் ஆகிறது வந்து குறைவு. ஓகே பட் இதை மாதிரி நீங்க வந்து வேற வெப்சைட் நீங்க ஸ்கேன் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் அசைன்மென்ட் தருவேன் உங்களுக்கு. அதனால நீங்க வந்து ஒரு 4 விதமான வெப்சைட் எடுத்து இந்த ஸ்கேனிங் செஞ்சு பாருங்க. அண்ட் ஜஸ்ட் சேவ் இட், டேக் a screenshot or save it somehow. நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க வர நெக்ஸ்ட் மண்டே நாங்க மீட் பண்ணிக்கல, நாங்க வந்து அதை பத்தி கதைப்போம் முதல்ல. ஓகே ஜஸ்ட் சேவ் என்ன இன்ஃபர்மேஷன் வருது நீங்க அதை ஜஸ்ட் ஒரு 5 minutes டாக்கா இருக்கும்டா. அண்ட் நீங்க வர ப்ளகின்ஸ் ரிசர்ச் பண்ணி பாருங்க, ஏதாவது வந்து அந்த ப்ளகின் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமான்ட்டு. ஜஸ்ட் டு ஹேவ் a 5 minutes conversation. that's it. Just 4 websites. ஆனா 4 வெப்சைட்ஸ்லயும் நீங்க இப்ப இதே நீங்க சீட்டட் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா சாரி you won't get anything because it's fully protected. இந்த வாட் வெப் வேலை செய்யற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த தான் யூஸ் பண்ணலாம் ப்ளீஸ். ஓகே ஏன்னா இப்போ கொஞ்சம் வெப்சைட்ஸ் இருக்கு அந்த மாதிரி. நாங்க செய்யறதா இது எல்லாம் செய்யலாம். இட்ஸ் ராக்கெட் சயின்ஸ், இட்ஸ் டு க்ளவுட்ஃபேர். பட் இப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். இது எடுத்தும் ஒரு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லை. இது we can't learn anything from it, you know. Gotcha. So something that இது வந்து நான் என்ன பண்றா something that has some information is fine. Nothing. இது வந்து பெருசா எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை உண்மையா சொல்றேன். ஏன்னா எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டிருக்கு எல்லாமே. ஓகே நான் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ பெருசா என்ன விதமான சிஎம்எஸ் இருக்குன்னுலாம் தெரியாது தானே. ஸோ it's just thing. So get something, or you can maybe do a government websites, government college websites, university websites locally, and that will be very interesting. Okay. Just like 3 to 4, and then it's just be discussion on Monday when we start, and then we'll go on to the next lesson. Okay. You need to submit as an assignment, right? No. We'll talk about it in class. All right. Okay. Yeah, that's perfect. Yeah. Okay. Thank you so much. Let's meet on Monday. Absolutely. Thank you. Thank you so much. Thank you. Bye. And the video முடிச்சோட நான் recording போட்டு நான் அனுப்பிடுறேன். Okay. All right. I'll put it in. Yes. Thank you. Okay. Thank you. Yeah, Tomorrow it just should stay be done. Okay. Yeah, stay safe. Thank you. Yeah. Thank you.